ஸோ இந்த ஆர்டிக்கலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், வாட் இஸ் டிரைவிங் தி ஃபால் இன் தி கோல்டு ப்ரைசஸ். ஸோ இப்போ நம்ம இந்த ஆர்டிக்கலில் மெயினாக டிஸ்கஸ் பண்ண போகிறது எதனால் கோல்டு ப்ரைஸ் ஏறுது, எதனால் கோல்டு ப்ரைஸ் இறங்குது அப்படிங்கிற இந்த லாஜிக். ஏன் வந்து ஒரு கிரைசிஸ் நடக்கிறப்போ ஒரு இஷ்யூஸ்லாம் வரும்போது டக்குன்னு தங்க விலை ஏறுச்சு, ஆனால் இப்போ ஒரு கிரைசிஸ் ஆரம்பிக்கிறப்போ தங்க விலை குறையுது. இப்போ டொனால்ட் ட்ரம்ப்புங்கிற ஒரு கிரைசிஸ் வரும்போது தங்க விலை ஏறுச்சு, ஆனால் ஈரான் வாருங்கிற ஒரு கிரைசிஸ் வரும்போது தங்க விலை குறைஞ்சிடுச்சு. ரெண்டுமே கிரைசிஸ் தான். ஏன் இது நடந்துச்சுங்கிறது தான் எக்ஸ்பிளேஷன் பார்க்க போகிறோம். ஸோ அப்போ இதில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, த ரிலேஷன்ஷிப் ஆஃப் கோல்டு ப்ரைசஸ் வித் என்னென்ன மாதிரியான வேரியபிள்ஸ். ஃபர்ஸ்ட் வேரியபிள் வந்து பாண்ட் ஈல்டு, செகண்ட் வேரியபிள் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், தேர்ட் வேரியபிள் வந்து டாலர் வேல்யூ. ஸோ அப்போ பாண்ட் ஈல்டு என்ன ஆச்சுன்னா கோல்டு விலைக்கு என்ன ஆகுது, த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி கோல்டு பிரைசஸ் அண்ட் பாண்ட் ஈல்ட், த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அண்ட் கோல்டு பிரைசஸ், த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி டாலர் வேல்யூ அண்ட் கோல்டு பிரைசஸ். இந்த 3 வேரியபிள் கூட நம்ம கோல்டு பிரைசஸோட ரிலேஷன்ஷிப்பை தான் புரிஞ்சுக்க போகிறோம். இதுதான் பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஆர்டிக்கலில் தேவை. அண்ட் இதுக்கப்புறமா இப்போ இந்த இஷ்யூவில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க போகிறோம். ஸோ தட் இஸ் தி என்டையர் ஆர்டிகல். இது இந்த வாரம் வந்து 2 நியூஸ்லையும் வந்துச்சு. இண்டோவில் டெக்ஸ்ட் கான்டெக்ட்லையும் வந்துச்சு. நேற்றுக்கு வந்ததுன்னு நினைக்கிறேன். அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அவனுக்கு இடம் இல்லைன்னா J2ல டெக்ஸ்ட் கான்டெக்ட்ஸ் போடுறாங்க. அப்போ நேற்றுக்கு டெக்ஸ்ட் கான்டெக்ட்ஸ், ஃப்ரைடே டெக்ஸ்ட் கான்டெக்ட்ஸ் வந்ததா நேற்றுக்கு சாட்டர்டே பேப்பர்லேயே பிரிண்ட் ஆகி வந்தது நம்ம சென்னை எடிஷனில். நிறைய பேர் அதை பார்த்துருப்பீங்க. பேப்பர் பார்க்கறது இல்லையா? சரி. ஸோ ஃபிலிம் சீசனில் ஆக்சுவலி கரெக்ட் தான். இதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்து பேப்பரை உட்காந்து 1.5 மணி நேரம்லாம் பார்க்க தேவையில்ல. ஃபிலிம்ஸ் நெருங்க என்ன பண்ணிடணும், குயிக் கிளான்ஸ் மட்டும் விட்டுடலாம். ஓகே, யாராவது வீடியோ போட்டால் பார்த்துக்கலாம். ஸோ அது இந்த ஸ்டேட்டஸுக்கு தான் நம்ம போனோம். அண்ட் எக்ஸ்பிரஸ்லேயும் ஆர்டிக்கல் வந்தது. ரெண்டுத்துலேயுமே வந்து த சேம் டாபிக் வந்திருக்கு, வை கோல்டு ப்ரைசஸ் ஆர் ஃபாலிங் அப்படிங்கிறதுக்கு. ரெண்டுத்துலேயும் ஒரே பாயிண்ட் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னங்கிறது பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கோல்டு ப்ரைசஸ் வந்து ஏன் வந்து ஒரு கிரைசிஸ் வரும்போது அதிகமாகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது ஏன் அதிகமாகுது அப்படின்னா, கோல்டு இஸ் அ சேஃப் ஹெவன் அசெட். சேஃப் ஹெவன்னா என்ன, இப்போ வந்து சடனாக ஒரு எக்கனாமிக் அன்சர்டனிட்டி வருது, மார்க்கெட்ஸ்லாம் டவுன் ஆகுது, வேர்ல்டில் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ என்னென்ன மாதிரியான அன்சர்டனிட்டினா 3 விதமான அன்சர்டனிட்டி: பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டி, ஃபினான்ஷியல் அன்சர்டனிட்டி அண்ட் செக்யூரிட்டி அன்சர்டனிட்டி. பொலிட்டிக்கலி, எக்கனாமிக்கலி ஆர் டிஃபென்ஸ் வைஸ். இந்த 3 விதமான கிரைசிசஸ் வேர்ல்டு மார்க்கெட்டில் எப்போ வந்தாலும் ஸ்டாக் மார்க்கெட்ஸும் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸும் ரியாக்ட் பண்ணி டவுன்கிரேட் ஆகுது. அந்த மாதிரியான டைமில் நீங்கள் ஸ்டாக்ஸ்லேயோ பாண்ட்ஸ்லேயோ இன்வெஸ்ட் பண்ணும்போது அதோட ரிட்டர்ன்ஸ் எப்படி வரும்னு தெரியாது. ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகலாம், கரெக்ஷன்ஸ் வரலாம். அப்போ அந்த மாதிரியான அசட்ஸில் போய் லாஸ் ஆகிறதுக்கு என்றைக்குமே சேஃபான அசட், இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடாக கோல்டு இருக்குது, அப்போ கோல்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கோல்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறாங்க. ஸோ அவங்க இப்போ வந்து உங்கள் கையில் வந்து ஒரு 5 கோடி ரூபா இருக்குது பணம், 5 கோடி வேணாது உங்க கையில் இருக்கிற அமௌண்ட்டுக்கு சொல்கிறோம், ஒரு 5 லட்சம் ரூபாய் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அதுவும் இல்லையா, ஒரு 0 எடு, 50,000 ரூபாய் இருக்குது, அதுவும் கிடையாது. 5,000 அது கிடையாது. 500 தான் இருக்கு, அதுவும் கிடையாது. 50 ரூபா தான் இருக்குங்கிறது எனக்கு புரியுது. ஒரு இமேஜினேஷன். 5 ரூபா தான் இருக்கா? சரி, ஒரு 5 லட்ச ரூபா உங்க கையில இருக்குன்னு வச்சுக்கலாம். 5 லட்ச ரூபாய் நீங்க எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க அப்படின்னா, ஸ்டாக்ஸ்ல போட்டு வச்சிருக்கீங்க, ஆர் மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டு வச்சிருக்கீங்க, ஆர் ஏதோ ஒரு பாண்ட்ல போட்டு வச்சிருக்கலாம். நீங்க ஸ்டாக்ல போடலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ல போடலாம், ஏதோ ஒரு பாண்ட்ல போட்டு 5 லட்ச ரூபா வச்சிருக்கீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸா, ஃபினான்ஷியல் அசட்ஸா தான் வச்சிருக்கீங்க. இப்போ சடனா உங்களுக்கு வந்து மார்க்கெட் டவுன் ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே நீங்க டக்குன்னு என்ன பண்ணிடுறீங்க, 5 லட்ச ரூபாய் மதிப்புள்ள ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாத்தையும் வித்துடுறீங்க. வித்து அதை லிக்விட் ஆக்கிடுறீங்க. ஆக்கி என்ன பண்ணிடுறோம், அந்த 5 லட்சத்தையும் கோல்டில் போட்டு கோல்டாக வாங்கி வச்சுக்கிறோம். ஸோ தட் டு ப்ரொடெக்ட் அவர் கேபிட்டல். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இன்கேஸ் அந்த 5 லட்சம் உங்களுக்கு ஸ்டாக்ஸ்லையோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ இருக்கிறப்போ மார்க்கெட் டவுன் ஆகுது, ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகுது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பொதுவாக லாங் டர்முக்கு தான் போடுவாங்க, யாரும் அதை அவ்வளோ சீக்கிரம் விற்கக்கூடாது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போடுறவங்களாம் விற்காதீங்க. ஆனால் என்னன்னா, லாங் டேர்ம்ஸில் ரிட்டர்ன்ஸ்க்காக தான் மியூச்சுவல் ஃபண்டில் போடுறது. ஆனால் என்னன்னா, இப்போ இந்த 5 லட்ச ரூபாய் ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிற போது நீங்கள் மோஸ்ட்லி ஸ்டாக்ஸில் தான் நிறைய போட்டிருக்கீங்க அப்படிங்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு அதை விற்று பணமாக்கி கோல்டில் போட்டும்போது அந்த 5 லட்ச ரூபா ப்ரொடெக்ட் ஆகுது. ஏன்னா ஸ்டாக் வேல்யூ பயங்கரமாக எரோட் ஆயிடுது. 1000 ரூபாய் ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ இருந்திருக்கும், டக்குன்னு அது காலியாகி 100 ரூபாய் ஆயிடுச்சுன்னா, இப்போ HDFCக்கான மாதிரி. ஸோ அப்போ அது 100 ரூபாய் ஆயிடுச்சுன்னா 10 மடங்கு குறைஞ்சிருச்சு. ஸோ அப்போ 10 மடங்கு குறையிறப்போ 5 லட்ச ரூபாய் என்ன ஆகிடும், உங்களுக்கு 50,000 ரூபாய் ஆகிடும். ஸோ இதுதான் ஸ்டாக்கில் இருக்கிற பிரச்சனை. 5 லட்சம் 10 லட்சமும் ஆகலாம், 5 லட்சம் 50,000 ரூபாயும் ஆகலாம். ஸோ இப்படி இருக்கிறதுனால எதுக்கு வம்பு? 5 லட்சத்துக்கு நான் 5 சவரன் 5 சவரன் 5 லட்சத்துக்கு 5 சவரன் சொல்கிறேன், அதுவும் வராது. 4.5 சவரன் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுமை. சரி, 4.5 சவரன் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடுறோம், கோல்டாக வாங்கி வச்சுட்டா 5 லட்சமும் ப்ரொடெக்ட் ஆகிடும். எப்படியும் இன்னும் ஒரு 1 இயரில் அது இம்ப்ரூவ் தான் ஆக போகுதுங்கிறது தான்
கோல்டுக்கு வேல்யூ. அப்போ எல்லாருமே கோல்டுக்கு வரும்போது கோல்டு வேல்யூ ஷூட் அப் ஆயிடுது. இதுதான் வந்து ஏன்னா கோல்டோட டிமாண்ட் அதிகமாகுதுல, மார்க்கெட்ல எல்லாருமே தே ஆர் செல்லிங் அண்ட் தே ஆர் கமிங் டு கோல்டு. மார்க்கெட் ஃபால் ஆகுதுன்னு நினைச்சிட்டு செல் பண்றாங்க, எல்லாரும் செல் பண்றதுனால உண்மையிலே மார்க்கெட் ஃபால் ஆயிடும். இதுக்கு பேர் தான் ஸ்பெகுலேஷன். ஸ்டாக் மார்க்கெட் இப்படி தான் இயங்குது. மார்க்கெட் ஃபால் ஆக போகுதுங்கிற பயத்தில் செல் பண்ணும்போது எல்லாருமே செல் ஆகிறப்போ உண்மையிலே மார்க்கெட் கிராஷ் ஆகிடும். அண்ட் அந்த பணம் எல்லாம் கோல்டில் போகிறப்போ கோல்டோட டிமாண்ட் அதிகமாகி கோல்டோட ப்ரைஸஸ் அதிகமாகிடுது. இதனால தான் அன்சர்டனிட்டி இருக்கிறப்போ கோல்டு ப்ரைஸஸ் ஏறுது. நம்ம நிறைய அன்சர்டனிட்டிஸ் பார்த்துருக்கோம். பேண்டமிக் அப்போ கோல்டு ப்ரைஸஸ் ஏறிச்சு, உக்ரைன் வார் அப்பையும் கோல்டு ப்ரைஸஸ் ஏறிச்சு. பேண்டமிக் இஸ் அ செக்யூரிட்டி இஷ்யூ, உக்ரைன் வார் இஸ் அ செக்யூரிட்டி இஷ்யூ தான். அண்ட் இப்போ வந்து ட்ரம்ப்போட ரிசல்ட் வந்ததுலேருந்தே கோல்டு ப்ரைஸஸ் ஷூட் அப் ஆயிடுச்சு. ஏன்னா அவர் டேரிஃப் போட போறாரு. டேரிஃப் அவர் போடுறதுனால என்ன ஆக போகுதுன்னு தெரியாது. இப்போ பார்த்தீங்களா, வெஸ்ட் ஏஷியாவே நாசமாயிட்டு இருக்கு. இது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஸோ அப்படி ட்ரம்ப் நான் அதை சொல்கிறேன், ஏன் ட்ரம்ப் அன்சர்டன் அப்படின்னா என்ன பண்ணுவாருன்னு யாருக்கும் தெரியாது, அவருக்கே தெரியாது. அப்படி இருக்கிறப்போ எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, ட்ரம்ப் வந்துட்டாரு, மார்க்கெட் நல்லா இருக்க போகிறது இல்லை, நம்ம என்ன பண்ணிடலாம், வித்துடலாம் அப்படின்னு சொல்லி எவ்ரி ஒன் ஸ்டார்டட் கமிங் டு திஸ் கோல்டு. அதனால தான் கோல்டு விலை பயங்கரமாக ஏறிச்சு ட்ரம்ப் வந்ததுலேருந்து. எதுக்கு இன்னைக்கு 1 லட்சம் போயிருக்கு, ட்ரம்ப்னால தான் அது 1 லட்சம் போச்சு. ஸோ கோல்டு ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்குலாம் ஜாலி தான், இனிமேல் தான் தங்கம் வாங்க போகிறவங்களுக்குலாம் மனக்கவலை தான். ஸோ இதான் வந்து சுச்சுவேஷன். ஸோ அப்போ இப்போ வெஸ்ட் ஏஷியன் வார ஆரம்பிச்சதுலேருந்து தங்கம் விலை குறைய ஆரம்பிச்சிருச்சு. இதான் வந்து லேட்டஸ்ட் லிங்க். ஸோ இப்போ தங்கம் விலை இஸ் ஃபாலிங். இன்னைக்கு ரேட் என்னன்னு பார்க்க மறந்துட்டேன், பட் இட் இஸ் ஃபாலிங். ஸோ ஏன் வந்து இந்த கிரைசிஸ்க்கு மட்டும் ஃபால் ஆச்சு, நம்ம லாஜிக்கலி பார்க்கணும்னா அது இன்க்ரீஸ் தானே ஆகும் அப்படிங்கிறது தான் லாஜிக். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பாண்ட் ஈல்டோட நம்ம பார்த்துக்கிறோம். பாண்ட் ஈல்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் கிட்டத்தட்ட டைரக்ட்லி ப்ரொபோஷனல்ஸ் தான். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பாண்ட் ஈல்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்லேருந்து வரலாம். ஸோ உங்களுக்கு வந்து எல்லா கான்செப்டையும் வந்து நான் ப்ரீஃபாக சொல்லிடுறேன் ஒரு வாட்டி. இந்த டாப்பிக்ல இன்னைக்கு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நான் பாண்ட் ஈல்டு வீடியோ ஆல்ரெடி போட்டேன், அதை டெலிட் பண்ணிட்டாங்க ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ்ல இந்த வீடியோ. ஸோ அதனால பாண்ட் ஈல்டுன்னு என்னன்னு திரும்ப ப்ரீஃபாக சொல்லிடுறேன். இப்போ ஒரு பாண்ட் வந்து நீங்கள் வந்து 1000 ரூபா கொடுத்து, இப்போ நீங்கள் ஒரு பாண்டுக்கு வேணால் மெச்சூரிட்டி டேட் அன்னைக்கு உங்களுக்கு 1000 ருபீஸ் வரும் அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்கள் அந்த 1000 ருபீஸ் ஒர்த் பாண்டாக இருந்தாலும் நம்ம எவ்வளோ ரூபா கொடுத்து வாங்க போகிறோம் இப்படி வச்சுக்கலாம். யூ ஆர் ஹேவிங் அ 0 கூப்பான் பாண்ட், அதோட ஃபேஸ் வேல்யூ வந்து 1000, அதோடைய கூப்பான் ரேட் வந்து 5%, மெச்சூரிட்டி பீரியட் வந்து நம்ம ஏதோ ஒன்று வச்சுக்கலாம், ஷார்ட் டேர்ம்னு வச்சுக்கலாம், 6 monthsனு வச்சுக்கலாம், ஷார்ட் டேர்ம் பாண்ட். ஸோ அப்போ இந்த பாண்டை வாங்குறப்போ கூப்பான் 0 கூப்பான் பாண்டா எப்படி இருக்கும், சோல்ட் அட் டிஸ்கவுண்ட். ஸோ ஒரு இன்வெஸ்டர்ஸ் இந்த பாண்ட் வாங்குறப்ப எப்படி வாங்குவார், 950 கொடுத்து தான் வாங்குவார். 950 கொடுத்து இந்த பாண்டை வாங்கி வச்சுப்பாரு. 6 மாதம் இது மெச்சூரிட்டி ஆகும்போது இவருக்கு எவ்வளோ கிடைக்கும், 1000 ருபீஸ் கிடைக்கும், கரெக்டா? ஸோ அப்போ பாண்டை வாங்குறப்போ இட் இஸ் சோல்ட் அட் டிஸ்கவுண்ட். பாண்டோட ஃபேஸ் வேல்யூலேருந்து கூப்பான் ரேட்டை மைனஸ் பண்ணி 50 ரூபா, 5%னா 50 ரூபா, 50 ரூபா மைனஸ் பண்ணி இந்த பாண்ட் இஸ் சோல்ட் அட் டிஸ்கவுண்ட். ஸோ அந்த பாண்டை ரிலீஸ் பண்ணுறப்போ 950க்கு தான் விற்பாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், 950 ருபீஸ் கொடுத்து இந்த செக்யூரிட்டி வாங்கி வச்சிடுறேன், கவர்மெண்ட் செக்யூரிட்டினே வச்சிடலாம். இப்போ 6 மாதம் கழிச்சு இது மெச்சூரிட்டி ஆகிறப்போ நான் எவ்வளோ கட்ட போகிறேன், ஐ எம் கோயிங் டு பே பேக். நான் மெச்சூரிட்டி ஆன பிறகு எனக்கு கவர்மெண்ட் 1000 ரூபா கட்டிடும். ஸோ அப்போ ஐ வில் ஏர்ன் ஹவு மச், 50 ருபீஸ். ஸோ மெச்சூரிட்டி அப்போ எனக்கு 1000 வரும்போது எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருது, 50. 50 இஸ் கூப்பான் ரேட் அண்ட் 50 இஸ் ஆல்சோ தி ஈல்டு. ஸோ அப்போ ஈல்டுனா என்ன, ஈல்டுனா என்ன அப்படின்னா ஒரு பாண்ட் ஹோல்டருக்கு மெச்சூரிட்டியில் எவ்வளோ லாபம் வருது, இதுதான் ஈல்டு. நான் டெஃபினேஷன் ரொம்ப கேர்ஃபுல்லாக சொல்கிறேன். கூப்பான் ரேட் வேறு, ஈல்டு வேறு. கூப்பான் ரேட் 5%. ஒரு பாண்ட் ஹோல்டர் இருக்காரு, பாண்ட் ஹோல்டருக்கு மெச்சூரிட்டி டேட் அன்னைக்கு எவ்வளோ லாபம் வந்துச்சு. இப்போ இந்த பாண்ட் ஹோல்டருக்கு மெச்சூரிட்டி டேட் அன்னைக்கு எவ்வளோ லாபம் வந்துச்சு, 50 ரூபா. அப்போ அதுதான் ஈல்டு. இங்கே கூப்பான் ரேட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு ஈல்டு ரேட். பட் பாண்ட்ஸ் ஆர் ஆல்சோ ட்ரேடபிள் என்டிட்டிஸ். யூ கேன் செல் தி பாண்ட் இன் தி செகண்டரி மார்க்கெட். பிரைமரி இஷ்யூவில் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க, இந்த பாண்டே ட்ரேடபிள் என்டிட்டி தான். இப்போ நீங்கள், நான் இப்போ இதை வாங்குறேன், 6 மாதத்துக்கு வெயிட் பண்ணால் எனக்கு 1000 ரூபாய் வரும், எனக்கு நடுவுலேயே பணம் தேவைப்படுது அப்படிங்கிறப்போ நான் என்ன பண்ணிவிடுவேன், இந்த பாண்டை விற்கலாம். பாண்ட் மார்க்கெட்டில் வந்து ஐ கேன் செல் திஸ் பாண்ட். ஸோ ஐ பாட் திஸ் பாண்ட் ஃபார் 950 ருபீஸ். நான் பாண்ட் மார்க்கெட்டுக்கு வரும்போது அன்னைக்கு பாண்டோட டிமாண்ட் எப்படி இருக்குது, அன்னைக்கு பாண்டோட டிமாண்ட் அதிகமாக இருந்தால் ப்ரைஸ் வந்து அதிகமாகும், அன்னைக்கு பாண்டோட டிமாண்ட் கம்மியாக இருந்தால் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். அன்னைக்கு பாண்டுக்கு டிமாண்ட் இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், அந்த பாண்டை வந்து 970க்கு விற்பேன். ஸோ நான் பர்சன் ஏ இருக்கார், பர்சன் பிக்கு வந்து 970க்கு வித்துடுறாரு. ஸோ இது 6 மாதம் தான், 3 மாதம் தான் ஆயிருக்கு. எனக்கு அவசரமாக 1000 ரூபாய் வேணும்னா நான் வித்துருவேன். வித்து நான் எனக்கு எவ்வளோ கிடைக்குது, 970 கிடைச்சிருது. ஸோ ஐ எம் கெட்டிங் 970. ஸோ பர்சன் பி இஸ் பேயிங் ஹவு மச், 970 அண்ட் பையிங் திஸ் பாண்ட். இவரும் இன்னொரு 3 மாதம் அதை வச்சு மெச்சூரிட்டி பீரியட் வந்துடும்.
ஸோ மெச்சூரிட்டி பீரியட் வரும்போது கவர்மெண்ட் யாருக்கு வந்து இது கவர்மெண்ட் செக்யூரிட்டியாக இருந்தால் யாருக்கு அந்த 1000 ரூபா கிடைக்க போகுதுன்னா அப்போ யார் பாண்ட் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்க போகுது. இப்போ இவருக்கு 1000 ரூபாய் வந்துடும். கரெக்டா? ஸோ அப்போ the person B bought this bond at 970 rupees. 970க்கு வாங்கிட்டாரு. ஸோ அப்போ மெச்சூரிட்டி பீரியட் இன்னொரு 3 மாசம் இவர் ஹோல்ட் பண்ணி மெச்சூரிட்டியில் கிடைக்கிறது எவ்வளோ? 1000 ரூபாய். கடனுக்கு வாங்கினவனை பொறுத்த வரைக்கும் 950 ருபீஸ் கொடுத்துட்டு 950 ருபீஸ் வாங்கிட்டு 1000 ரூபா கட்டுறாரு. அவர் 50 ரூபா தான் கட்ட போறாரு. ஆனால் இங்கே இன்வெஸ்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறப்போ இவருக்கு 20 ரூபா லாபம் வந்தது, இவருக்கு 30 ரூபா லாபம் வந்தது. பாண்ட் ஈல்டுனா என்னதுன்னா மெச்சூரிட்டி அப்போ பாண்ட் ஹோல்டருக்கு வந்த லாபம். மெச்சூரிட்டி அப்போ இப்போ யார் பாண்ட் ஹோல்டர்? பி தான். பிக்கு எவ்வளோ லாபம் வந்திருக்கு? 30 ருபீஸ் தான். ஸோ பாண்ட் ஈல்டு வந்து 30 ருபீஸ். ஓவராலாக வந்து 50 ருபீஸ் தான் வந்திருக்கும். இவருக்கு 20, அவருக்கு 30ன்னு. பட் ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறப்போ பியோட பெர்ஸ்பெக்டிவ்ல பி பாட் இட் ஃபார் 950 அண்ட் ஸோ அப்போ பாண்டோட ப்ரைஸ் வந்து ரைஸ் ஆகிறப்போ பாண்ட் ப்ரைஸ் ரைஸ் ஆச்சுன்னா பாண்ட் ஈல்டு வில் ஃபால். ஸோ 950 ருபீஸ்ல இருந்து பாண்டோட ப்ரைஸ் 970 ஆயிருக்கு. கரெக்டா? ஏன்னா பாண்டோட டிமாண்ட் அன்னைக்கு பாண்ட் மார்க்கெட்ல டிமாண்ட் அதிகமாக இருந்தனால 970க்கு தான் பி கொடுத்து வாங்கியிருக்காரு. அப்போ பிக்கு கிடைக்கிற ஈல்டு என்ன ஆயிடுச்சு? 50 ரூபாய் ஈல்டுக்கு பதிலாக 30 ரூபா தான் ஈல்டு வந்திருக்கு. ஸோ அப்போ பாண்ட் ஈல்டு ஹஸ் ஃபாலன். இப்போ இன்னைக்கு நான் வந்து பர்சன் ஏ வந்து பாண்ட் மார்க்கெட்டில் விற்கலான்னு வரும்போது அன்னைக்கு பாண்டுக்கு டிமாண்டே இல்லை. பாண்ட் மார்க்கெட்டில் சப்ளை அதிகமாக இருக்குது. ஸோ டிமாண்ட் பெருசாக இல்லை, நிறைய பாண்ட் இருக்கிறதுனால. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு? பாண்டோட விலையெல்லாம் குறைஞ்சிடுச்சு. என்னதான் இவர் 950 ருபீஸ் கொடுத்து வாங்கினாலும் இவர் வந்து இப்போ விற்கிறப்போ அன்னைக்கு பாண்டோட விலையெல்லாம் லோவாக போகிறதுனால இப்போ பர்சன் ஏ வந்து பர்சன் பிக்கு வந்து 930க்கு தான் விற்க வேண்டியது வரும். இவர் 950 கொடுத்து தான் வாங்கினாரு. ஆனால் அன்னைக்கு பாண்ட் மார்க்கெட்டில் பாண்டோட டிமாண்ட் இல்லைங்கிறதுனால அது 930க்கு தான் விற்கும். இவருக்கு 20 ரூபா நஷ்டம் தான். ஆனால் நஷ்டத்தை அண்டர்கோ பண்ணும். நீ மெச்சூரிட்டி வரைக்கும் வெயிட் பண்ணால் 1000 ரூபா கிடைக்க போகுது. உனக்கு அவசரம் பணம் வேணும்ட்டு நீ விற்கிற. அன்னைக்கு பாண்ட் மார்க்கெட்டில் அதுதான் சுச்சுவேஷன், நஷ்டம் தான். 20 ரூபா நஷ்டம் வித்துட்டார். பி வந்து 930க்கு வாங்கிட்டார். கரெக்டா? இப்படிதான் நம்ம பார்க்கணும். பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும். கிடைக்கிறப்போ வாங்கிட்டா நமக்கு வந்து ஈல்டு கால்குலேட் பண்ணி வாங்கிடலாம். ஸோ அப்போ 930க்கு வாங்கியாச்சு. இப்போ இவர் அடுத்த 3 மாதம் வச்சா இவருக்கு மெச்சூரிட்டியில் எவ்வளோ வரும்? அதே 1000 தான் வரும். ஆனால் இப்போ ஈல்டு எவ்வளோ? 70 ருபீஸ். ஈல்டுனா என்னதுன்னா மெச்சூரிட்டி அன்னைக்கு பாண்ட் ஹோல்டர் கிட்ட எவ்வளோ ரூபாய் இருந்தது? இப்போ மெச்சூரிட்டி அன்னைக்கு பாண்ட் ஹோல்டருக்கு 1000 ரூபாய் வந்ததா? இவருக்கு என்ன ஈல்டு வந்தது? 70 ருபீஸ் வந்துச்சு. அப்போ பாண்ட் பிரைஸ் ஃபால் ஆச்சுன்னா பாண்ட் ஈல்டு வில் இன்க்ரீஸ். அப்போ இந்த ரிலேஷன் புரிஞ்சிடுச்சா? முதல்ல பாண்ட் பிரைஸ்க்கும் பாண்ட் ஈல்டுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப்பை புரிஞ்சுக்கணும். பாண்ட் பிரைஸ் ஏறிச்சுன்னா ஈல்டு குறையும், பாண்ட் பிரைஸ் குறைஞ்சதுன்னா பாண்ட் ஈல்டு ஏறும். இதுதான் ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த வீடியோ வந்து நான் கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டு இருக்கேன், ஐ நோ தட். அப்போ உங்களுக்கு வந்து மிஸ் ஆச்சுன்னா நீங்கள் ரீவைண்ட் போட்டு பாருங்கள். உங்களுக்கும் நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு இந்த வீடியோவை ரீப்ளே பண்ணி பாருங்கள், கான்செப்ட்ஸ் புரிஞ்சிடும். ஓகே, அதை தாண்டி ஏதாவது புரியலாம் கமெண்ட்ஸை போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ இது வரையும் கிளியரா? ஸோ அப்போது பாண்ட் ப்ரைஸ்க்கும் பாண்ட் ஈல்டுக்கு இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப் தான். இது ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், எல்லாரும் மைண்டில் வச்சுக்கணும். அப்போ போர்டை அழிச்சிடலாமா? ஸோ போர்டை அழிக்காமல் இருக்கணும்னா நம்ம அந்த போர்டை தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா நமக்கு நிறைய பேஜஸ் வரணும் இதில். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த ரிலேஷன்ஷிப் என்ன? பாண்ட் பிரைஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பாண்ட் ஈல்டு. ஸோ அப்போ பாண்டு பிரைஸ் வந்து ஏறுச்சுன்னா பாண்ட் ஈல்டு வில் ஃபால். பாண்ட் பிரைஸ் ஃபால் ஆச்சுன்னா பாண்ட் ஈல்டு வில் ரைஸ். இது முதல் ரிலேஷன்ஷிப். ஓகேவா? இப்போ ரெண்டாவது எதுக்கு போறோம்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்க்கும் பாண்ட் ஈல்டுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப். ஸோ இதில் என்ன பார்க்க போறோம்? இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். இது ரொம்ப நாளா டிமாண்ட்ல இருக்க டாபிக், அதனால தான் இந்த கோல்டை வச்சு இது எல்லாத்தையும் நடத்திடுறோம் ஒரேடியா. ஸோ பாண்ட் பிரைஸ்க்கும் பாண்ட் ஈல்டுக்கு எல்லாரும் புரிஞ்சிச்சா? இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப் தான். இதை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கணும் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல. நமக்கு இது தெரிஞ்சா போதும், ஆனால் அது புரிஞ்சுக்கிட்டா இன்னும் பெட்டர். அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிற வார்த்தை ப்ரிலிம்ஸ்ல எப்போ பார்த்தாலும் இட் மீன்ஸ் தி ரெப்போ ரேட்டு தான். ஏன் அது ரெப்போ ரேட் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கேன் பி எனி திங். இட் குட் பி நீங்கள் ஒரு லோன் வாங்குறப்போ எவ்வளோ வட்டிக்கு வாங்குறீங்க, பேங்க்ல போய் பணம் போடுறப்போ உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் டெபாசிட் ரேட்டு வருது, ஆர் வந்து ஒரு பாண்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் பாண்டில் எவ்வளோ ரிட்டர்ன் வருது, எல்லாமே தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிற மீனிங்குள்ளே வந்துடும். ஆனால் இது எல்லாத்தையுமே இம்பாக்ட் பண்ணுறது யாரு? ரெப்போ ரேட்டு. ரெப்போ ரேட் ஏறுச்சுன்னா இது எல்லாமே ஏறும்.
ரெப்போ ரேட் குறைஞ்சிச்சுன்னா இது எல்லாமே குறைய போகுது. ஒரு பேங்க் எவ்வளோ ஒரு வட்டியில் கடன் கொடுக்க போகுது, ஒரு பேங்க் டெபாசிட்டர்ஸ்க்கு எவ்வளோ வட்டி கொடுக்குது, ஒரு எஃப்டிக்கு எவ்வளோ வட்டி வருது, அதே மாதிரி வந்து நீங்கள் பிஎஃப்ல போட்டால் உங்களுக்கு எவ்வளோ வட்டி வருது, ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸில் எவ்வளோ வட்டி வருது, ஆர் எனி பாண்டில் போட்டால் எவ்வளோ வட்டி வருது, இது எல்லாமே முடிவு பண்ணுற ஒரு ஆங்கர் யார்? ரெப்போ ரேட்டு தான். அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிற வார்த்தை ப்ரிலிம்ஸில் எப்போ பார்த்தாலும் நம்ம எதை அதை இமேஜின் பண்ணிக்கலாம்னா ரெப்போ ரேட்னு எடுத்துக்கலாம். இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் எடுத்துக்கணும்னு இல்லை, ரெப்போ ரேட்னு எடுத்துக்கோங்க. ஸோ அப்போது ரெப்போ ரேட்டு எக்கானமியில் மாறுறப்போ பாண்ட் ஈல்டுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ பாண்டில் ரெண்டு வகை. இப்போ ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி பிரைமரி மார்க்கெட்டில் ரிலீஸ் ஆகி எல்லார் கையிலையும் பாண்ட் ஒன்று இருக்கும்ல. ஸோ ஓல்டு பாண்ட்ஸ்னா என்ன அப்படின்னா, இது நானா சொல்கிறேன், ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பாண்ட்ஸ். இப்போ வந்து ஜனவரி மாதம் ஒரு பாண்டை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, 6 months பாண்டு. அதோட மெச்சூரிட்டி வந்து ஜூனில் தான், கரெக்டா? அப்போது மார்ச் மாதத்தில் அந்த பாண்டு வந்து நான் தான் வச்சுருக்கேன். கவர்மெண்ட் செக்யூரிட்டி நான் ஒரு 182 days கவர்மெண்ட் செக்யூரிட்டி வாங்கினேன். ஜனவரி மாதம் வாங்கினேன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டி என்கிட்ட தானே இருக்குது. எனக்கு ஜூன் மாதம் 1000 ரூபா வந்துடும். ஸோ அப்போ அந்த பாண்ட் இஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங். இப்போ நான் அந்த பாண்டை விற்கணும்னா செகண்டரி மார்க்கெட்டில் போய் விற்பேன். செகண்டரி மார்க்கெட்டில் விற்கிறதுலாம் ஓல்டு பாண்டு. நெக்ஸ்ட் வந்து நியூ இஷ்யூ. ஸோ ஓல்டு பாண்ட்ஸ்னா செகண்டரி மார்க்கெட்டு. ஓல்டு பாண்ட்ஸ் விற்கிறதுக்கு நம்ம எங்கே போவோம்? செகண்டரி மார்க்கெட்டுக்கு போவோம். நியூ இஷ்யூவில் இப்போ ஒரு பாண்டை வந்து ரிலீஸ் பண்ணுறப்போ அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை எதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறோம்? இப்போ எதை வச்சு நான் 5% பாண்டை ஃபிக்ஸ் பண்ணுறேன்? ரெப்போ ரேட். அன்றைக்கி என்ன ரெப்போ ரேட்டோ, அன்றைக்கி என்ன மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இருக்கோ அதை வச்சு தான் ஃபிக்ஸ் ஆகுது. ஆல்ரெடி ரிலீஸ் ஆன பாண்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மாற்ற முடியாது. இது ஆல்ரெடி ஜனவரியிலே ரிலீஸ் ஆயிடுச்சு, 5% இருக்குது. இப்போ ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட்டை ஏற்றிட்டாங்க. இப்போது மார்ச் மாதம் ஏப்ரல் 1ஆம் தேதி ஒரு பாண்டு வந்து புதுசாக ரிலீஸ் ஆகிறப்போ அதுக்கு 5% தான் கூப்பான் ரேட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ ரெப்போ ரேட் ஏறி இருக்குது அப்படின்னா அன்னைக்கு ரிலீஸ் பண்ணும்போது அந்த பாண்டுக்கு 5.5 கூட கூப்பான் ரேட்டாக செட் பண்ணலாம், 6 கூட கூப்பான் ரேட்டாக செட் பண்ணலாம். ஜனவரி மாதம் வந்த பாண்டுக்கு 5%. இப்போ இந்த மாதம் இது இப்படி வச்சுக்கோங்க, ஜானில் ஒரு பாண்டு வந்துச்சு, அந்த பாண்டுக்கு வந்து கூப்பான் ரேட் 5% ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பாண்டுக்கு கூப்பான் ரேட் 5%. சரியா? இப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ நம்ம வந்து ஏப்ரல் 1க்கு வந்துட்டோம். இந்த 3 மாசத்துல ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஏப்ரல் 1ஆம் தேதி கவர்மெண்ட் ஃப்ரெஷ்ஷாக ஒரு பாண்டை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்படி ரிலீஸ் பண்ணும்போது அதுக்கு கூப்பான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணோன்னா திரும்ப எது ரெஃபரன்ஸ்? அப்போ இருக்க ரெப்போ ரேட்டு தான். ஜனவரி மாதம் இருந்த ரெப்போ ரேட்டை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு இந்த பாண்டுக்கு 5% ஃபிக்ஸ் பண்ணணும். ஏப்ரல் மாதத்தை புதுசாக ஒரு பாண்டை ரிலீஸ் பண்ணுறப்போ அன்றைக்கி என்ன ரெப்போ ரேட்டு, அன்றைக்கி என்ன மார்க்கெட் ரேட்டு, அதுக்கேற்ற மாதிரி தான் 5.5 6 ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அது இனிமேல் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போது நியூ இஷ்யூக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது இன்னைக்கு ரெப்போ ரேட் வந்து ஏறிடுச்சு, ரெப்போ ஏறிடுச்சு அப்படின்னா இதை வந்து நான் 6% கூட ஃபிக்ஸ் பண்ணலாம். இனிமேல் அதே 1000 ரூபா பாண்டே ஃப்ரெஷ்ஷாக கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுதுன்னா இதுக்கு வந்து 6% ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதே 6 month பாண்ட், ஏப்ரல் 1ஆம் தேதி வரக்கூடிய பாண்டுக்கு 6% கூட வைக்கலாம். ஏன்னா அன்னைக்கு ரெப்போ ரேட் ஏறிடுச்சு அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த டிஸ்டிங்ஷன் புரியிறப்போ தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்க்கும் பாண்ட் ஈல்டுக்குள்ள இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து புரியணும். 2 விதமான பாண்டு இருக்கு, ஆல்ரெடி இருக்கிற பாண்டு, இனிமேல் வரக்கூடிய பாண்டு அப்படிங்கிற இந்த ரெண்டுத்துக்கான ரிலேஷன்ஷிப் தான். இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸுங்கிறது ரெப்போ ரேட்டு. இந்த ரெப்போ ரேட்டுங்கிறது இனிமேல் வரக்கூடிய பாண்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் முடிவு பண்ணுது. ஆனால் எக்ஸிஸ்டிங் பாண்டுக்கு 5% தான் இருக்கு. ஸோ அப்போ இந்த வித்தியாசம் புரிஞ்சிச்சா? அப்போ இப்போ நம்ம வச்சுக்கலாம். இப்போ ஆர்பிஐ வந்து இப்போ நமக்கு மார்க்கெட்டில் நீங்கள் வந்து இன்வெஸ்டர், இப்போ இப்படி வச்சுக்கலாம். இப்போ இங்கேயும் ஒருத்தர் இருக்காரு, இந்த பாண்டுக்கும் மெச்சூரிட்டியில் 1000 தான் வரப்போகுது. இதோட கூப்பான் ரேட் வந்து 5% தான். ஆனால் வந்து இது வந்து 6 months தான். இப்படி தானே இருக்குது. இப்போ இந்த பாண்ட் வந்து செகண்டரி மார்க்கெட்டில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு இன்வெஸ்டர், நீங்கள் பார்க்குறீங்க மார்க்கெட்டை. நீங்கள் இப்போ ஏப்ரல் 1ஆம் தேதி மார்க்கெட்டுக்கு வரீங்க, உங்களுக்கு 2 இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ இந்த பர்சன் ஏ வந்து இந்த பாண்டை விற்க போகிறாரு ஏப்ரல் 1க்கு. ஸோ இந்த பாண்டு உங்கள் கண்ணில் தருது. ஸோ அதே மாதிரி கவர்மெண்ட்டு புது பாண்டை ரிலீஸ் பண்ணலாம். ஸோ யூ கேன் சூஸ் எனி திங். உங்கள் 1000 ரூபாவை நீங்கள் எதில் போடுறீங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ண போறீங்க. கரெக்டா? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எதில் போட்டால் எனக்கு அதிக ரிட்டர்ன்ஸ் வருதோ அதில் தான் போட போறீங்க. அப்போ இதில் வந்து உங்களுக்கு வந்து 950 rupeesனா அன்னைக்கு பாண்ட் மார்க்கெட்டில் டிமாண்ட் அதிகமாக தான் 960 970 ஆகிடும். பட் இதில் போடுறப்போ பெட்டர். ஸோ யூ ஆர் கோயிங் டு டிசைட் எதில் போட போகிறோம் அப்படிங்கிறது. நீங்கள் என்ன எதில் போடுவீங்க? பியில் தானே போடுவீங்க. ஸோ அப்போது ரெப்போ ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிறப்போ இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ஓல்டு பாண்டெல்லாம் விட்டுருவாங்க, எல்லாரும் நியூ பாண்டுக்கு போயிடுவாங்க. கரெக்டா? செகண்டரி மார்க்கெட்டில் யாரும் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணாமல் ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட் போகலாம். இது வந்து நியூ பாண்டுன்னு கூட எடுத்துக்க வேணாம். இப்போது நியூ பாண்டுன்னு இல்லாமல் இது வந்து நியூ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமு, நியூ எஃப்டி ஸ்கீமு, ஆர் நியூ லோன்ஸ் எதுவாக வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு இன்வெஸ்டராக நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது.
ஒரு சைடில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற பாண்ட்ஸ் இருக்கு, இன்னொரு சைடில் மார்க்கெட் வந்து ஓப்பனாக இருக்கு. ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. இங்க ஆல்ரெடி இருக்கிற பாண்ட்ஸை நான் இதை தான் மீன் பண்றேன். இப்போ ரெப்போ ரேட் வந்து ஏறுது, இப்போ இப்படி வச்சுக்கலாம். ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் ஆகுறப்போ உங்களுக்கு வந்து என்ன ஆப்ஷன் இருக்குன்னா, புதுசாக வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு இன்க்ரீஸ் ஆன ரெப்போ ரேட் படி ரிட்டர்ன்ஸ் வரும். ஸோ அதிக ரிட்டர்ன்ஸ் வரும். எக்ஸிஸ்டிங் பாண்டுக்குலாம் 5% ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ரெப்போ ரேட் இப்போ மார்க்கெட்டில் இன்க்ரீஸ் ஆனதுனால எக்ஸிஸ்டிங் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதோட புதுசாக வர பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் அதிக ரிட்டர்ன்ஸ் வரும். அப்படிங்கிறதுனால இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் மார்க்கெட்டில் வரக்கூடிய புது பாண்டுக்கு போயிடுவாங்க. அப்போ எக்ஸிஸ்டிங் பாண்டோடைய டிமாண்ட் என்ன ஆகும்? இதோட டிமாண்ட் வந்து ஃபால் ஆகிடும். ஸோ அப்போ உங்களுக்கு புரியுதா? இதோட டிமாண்ட் ஃபால் ஆயிடுச்சா? இதோட டிமாண்ட் ஃபால் ஆகிறப்போ இதோட ப்ரைஸஸ் என்ன ஆகும்? ஃபால் ஆகிடும். அப்போ பாண்ட் ஈல்டு என்ன ஆகும்? ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்க்கும் பாண்ட் ஈல்டுக்கும் ரிலேஷன்ஷிப் நீங்கள் பார்க்குறப்போ யூ ஆர் டாக்கிங் அபவுட் தி பாண்ட் ஈல்ட் ஆஃப் எக்ஸிஸ்டிங் பாண்ட்ஸ். அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் நம்ம சொல்ல முடியும். புது பாண்டோட பாண்ட் ஈல்டுங்கிற கான்செப்டே செகண்டரி மார்க்கெட்னால தானே வருது. பாண்ட் ஈல்டுங்கிற கான்செப்டே செகண்டரி மார்க்கெட்கான கான்செப்ட் தான், பிரைமரி மார்க்கெட்கான கான்செப்ட் கிடையாது. ஸோ அப்போ வென் ரெப்போ ரேட் இன்க்ரீசஸ் பாண்ட் ஈல்டு ஃபால்ஸ். அந்த ரிலேஷன்ஷிப் புரிஞ்சிச்சா? ஏன் ஏன் இந்த ரிலேஷன்ஷிப் வருது? ஸோ ரெப்போவை இன்க்ரீஸ் பண்ணும்போது மார்க்கெட் ரேட்ஸ் எல்லாம் ஹை ஆயிடுது. ஸோ அப்போ உங்ககிட்ட வந்து இங்க பாண்ட் இருக்கு, இங்க வந்து நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு, நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் அதர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ ரெப்போ ரேட் ஏறினதுனால நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு ரிட்டர்ன் அதிகம் வரதுனால இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இங்க போயிடுவாங்க. அப்போ பாண்டுக்கான டிமாண்ட் வந்து குறையுது. பாண்டுக்கான டிமாண்ட் குறையிறப்போ பாண்டோட ப்ரைசஸ் குறையுது. ஸோ பாண்டோட ஈல்டு வந்து அதிகமாகுது. ஸோ அப்போ ரெப்போ ரேட்டு ரைஸ் ஆச்சுன்னா பாண்ட் ஈல்டு வில் ஃபால். இந்த ரிலேஷன்ஷிப் புரிஞ்சுச்சா? ஏன்னா பாண்ட் ஈல்டு வில் ரைஸ். சாரி, கரெக்டாக தப்பாக போடுவேன். அதுதான் நம்மளோட வரலாறு. இது டீச்சர்ஸ் தான் சொல்லுவாங்களா, நீங்க அட்டென்டிவா இருக்கீங்களா செக் பண்ணேன்னு வாங்க. புரிஞ்சா? தப்ப ஒத்துக்கோ, அதை உளறிட்டேன் அப்படி. ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பாண்ட் ஈல்டு வில் இன்க்ரீஸ். அவ்வளவுதான். இவ்வளவுதான் வந்து சிம்பிள் லாஜிக். ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பாண்ட் ஈல்டு வில் இன்க்ரீஸ். பாண்ட் ஈல்டு ஆஃப் ஓல்டு பாண்ட்ஸ் தான், ஏன்னா எல்லாம் நியூ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போயிடுவாங்க. இப்போ அதே வந்து ரெப்போ ரேட் வந்து குறையுது. இப்போ ஆர்பிஐ வந்து என்ன பண்ணிட்டாங்க, ரெப்போ ரேட்டை குறைச்சிட்டாங்க. ரெப்போ ரேட் கட் பண்ணிட்டாங்க. ரெப்போ ரேட் கட் பண்ணோன்னு என்ன ஆயிடுது, ஏப்ரல் 1 ரிலீஸ் பண்ற புது பாண்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஃபிக்ஸ் பண்றப்போ 4.5 ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. கரெக்டா? அப்போ ரெப்போ ரேட்டை கட் பண்றப்போ இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, இனிமேல் வரக்கூடிய புது பாண்டில் இப்போ இந்த 6% 5% ஃபிக்ஸ் பண்ண போறது யாரு? அன்னைக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் வச்சு தானே. இதே 4.5 ஃபிக்ஸ் பண்றோம். ஏன்னா ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை கட் பண்றதுனால அன்னைக்கு ஏப்ரல் 1 அப்புறமா வரக்கூடிய புது பாண்ட் எல்லாத்துக்குமே 4.5 தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அப்போ ஒரு இன்வெஸ்டரா நீங்க பாக்குறீங்க, இப்போ எங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்க? ஓல்டு பாண்ட்ஸ்க்கு வந்துருவீங்க, செகண்டரி மார்க்கெட்டுக்கு வந்துருவீங்க. அப்போ என்ன ஆயிடுது, எல்லாருமே இப்போ ரெப்போ வந்து குறையிறப்போ இதோட ரிட்டர்ன்ஸ் வந்து குறையுதா, அப்போ எல்லாருமே பாண்ட்ஸ்க்கு வந்துருவாங்க. அப்போ பாண்டோடைய டிமாண்ட் வில் ரைஸ். அப்போ பாண்டோட டிமாண்ட் ஏறப்போ பாண்டோட பிரைசஸ் வில் ரைஸ், பாண்ட் ஈல்டு வில் ஃபால். அப்போ ரெப்போ ரேட் கட் ஆகிறப்போ பாண்ட் ஈல்டு ஆல்சோ வில் ஃபால். ஸோ இதான் வந்து அடுத்த ரிலேஷன்ஷிப். ஏன் ரெப்போ ரேட் கட் பண்றப்போ பாண்ட் ஈல்டு குறையுது? மார்க்கெட்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் குறைஞ்சிச்சுன்னா இன்வெஸ்டர்ஸ்லாம் ஓல்டு பாண்டுக்கே போயிடுவாங்க. ஏன்னா ஓல்டு பாண்டு ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இருக்குங்கிறதுனால அதுக்கு போயிடுவாங்க. அப்போ அதோட டிமாண்ட் ஏறும்போது ஈல்டு வந்து குறைஞ்சிருது. அப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அடுத்த ரிலேஷன்ஷிப் என்ன, ரெப்போ ரேட்டு பாண்ட் ஈல்டுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப். ஸோ இதான் வந்து ரெண்டாவது ரிலேஷன்ஷிப். ப்ரிலிம்ஸ்ல இதுவும் ஸ்டேட்மெண்ட்டாக வரலாம், இது எல்லா இடத்துலையும் கேட்பாங்க. நாளைக்கு ஏதாவது எக்கனாமிக் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா அதுலையும் கேட்கலாம். ஸோ எழுதுறீங்களா யாராவது? ஆமாம், நான் தான் டிஸ்கஷன் வரேன். ஸோ ரெப்போ ரேட் ஏறுச்சுன்னா பாண்ட் ஈல்டு வந்து குறையலாம். மற்ற உங்களுக்குலாம் என்னது, பிஎஸ்எல்பிக்கு சிசாட். ஓகே, அப்போ ஐயப்பன். ஸோ அப்போ வந்து இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பாண்ட் ஈல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும், ரெப்போ ரேட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா பாண்ட் ஈல்டு வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இவ்வளோதான் வந்து வித்தியாசம். இந்த மாதிரி வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பெரும்பாலும் கேட்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்போ இந்த ரெண்டு ரிலேஷன்ஷிப் புரிஞ்சிச்சா? இப்போதான் நம்ம தங்கத்துக்குள்ள வரப்போறோம். இப்போ கோல்டோடைய பிரைஸ் வந்து எப்படி வந்து ஃபிக்ஸ் ஆகுது அப்படிங்கிற இந்த ஒரு கொஸ்டின்குள்ள வரப்போறோம். இப்போ கோல்டோட பிரைசஸ்க்கும் எதுக்குள்ள ரிலேஷன்ஷிப் நம்ம பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாண்ட் ஈல்டுக்கும்
ரெண்டாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்க்கும். ஆக்சுவலி இது ரெண்டுமே டைரக்ட்லி ப்ரொபோஷனல் சார்ந்த விஷயங்களா? அப்போ கோல்டு கூட இருக்கவங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பும் ஒன்றா தான் இருக்கும். பாண்ட் ஈல்டுக்கு கோல்டுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்போ பாண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்க்கு அதுக்கும் அதே ரிலேஷன்ஷிப் தான் இருக்கும். இப்போ மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹையாக இருக்குது அப்படின்னா ஜென்ரலாகவே வந்து இப்போ எப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஹையாக இருக்குன்னா பாண்ட் ஈல்டும் ஹையாக தான் இருக்கும். அப்போது இன்வெஸ்டர்ஸ் வந்து பாண்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு பார்ப்பாங்க, ஏன்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டா அதிக ரிட்டர்ன்ஸ் வருது. இப்போ கோல்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கானா? இல்லை. கோல்டுக்கான ரிட்டர்ன்ஸ் எப்படி வருதுன்னா, கோல்டு வந்து இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட். இன்னைக்கு 5000 ரூபாய்னா நாளைக்கு அது 6000 ரூபாய் ஆகும், நாளைக்கு அது 8000 ரூபாய் ஆகும். டைம் போக போக இன்ஃப்ளேஷனால கோல்டோட விலையும் ஏறுங்கிறதுனால தான் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வருதே தவிர கோல்டுக்கு எது இன்ட்ரெஸ்ட் ரிட்டர்ன்ஸ்லாம் கிடையாது. உங்களுக்கு இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஹையாக இருக்குது. ஆர்பிஐ இப்போ இன்ஃப்ளேஷன் ஒரு எக்கானமியில் அதிகமாக இருக்கிறப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஹையாக இருக்கும். ஸோ அப்போ மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஹையாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்போ பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணாலே நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரிஞ்சிடும். ஸோ அப்போ பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணாலே எனக்கு அஷோர்ட் இன்ட்ரெஸ்ட் வரும். கோல்டு விலை இன்னைக்கு ஏறும் நாளைக்கு குறையும், ஆனால் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டா இவ்வளோ தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எனக்கு ஃபிக்ஸடாக இருக்குது. ரெப்போ ரேட்டும் ஹையாக வச்சிருக்கான். அவன் ரெப்போ ரேட் ஹையாக வச்சிருக்கிறப்போ எனக்கு பாண்ட் கிவ்ஸ் அஷோர்டு ரிட்டர்ன்ஸ் கம்பேர்ட் டு கோல்டு விச் இஸ் ஃப்ளக்சுவேட்டிங். ஸோ அப்போ என்ன ஆகிடும், உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஹையாக இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கலி பீப்புள் வில் கோ டுவர்ட்ஸ். இப்போ நமக்கு இங்கே ரெண்டு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா, கோல்டு இருக்கு, பாண்ட் இருக்கு, ஆர் அதர் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. பாண்ட் ஒரு டெட் இன்வெஸ்ட்மெண்ட் தான், அதர் டெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு வித் கிவ்ஸ் யூ ரிட்டர்ன்ஸ். எஃப்டி அந்த மாதிரி எஃப்டியும் போடலாம். இப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எக்கானமியில் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற போது பாண்ட் அண்ட் அதர் டெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிவ்ஸ் பெட்டர் அஷோர்ட் ரிட்டர்ன்ஸ் கம்பேர்ட் டு கோல்டு. அப்போ பீப்புள் வில் ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் பாண்ட். அப்போ ஆட்டோமேட்டிக்கலாக என்ன ஆகிடும், கோல்டோட ப்ரைஸ் டிமாண்ட் வந்து குறைஞ்சிரும். ஸோ கோல்டு எல்லாருமே செல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்போ கோல்டோட விலை குறைஞ்சிரும். ஸோ அப்போ மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஹையாக இருக்கிறப்போ கோல்டு ப்ரைஸ் வில் ஃபால் அப்படிங்கிறது ஒரு லாஜிக். இது வந்து ஒன் சைஸ் ஃபிட் ஆல் ரூலாக நீங்கள் அதை எடுத்துக்க வேணாம். இது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்குறப்ப நாட்டி இப்போ எக்கனாமிக்ஸ் அப்ரோச் பண்ணுறப்போ எப்படி அப்ரோச் பண்ணணும்னா, கிளாஸில் டீச் பண்ணுறதெல்லாம் தியரிட்டிக்கல் தான். இப்போ நான் சொல்கிறேன் இந்த ரூல் வந்து நாளைக்கு ஃபாலோ ஆகுமானா ரியல் எக்கானமியில் ஆகாது. உங்களுக்கு புரியுது? ஆகாமலையும் போகலாம், ஆகவும் செய்யலாம். கிரைசிஸ் வந்தால் கோல்டு விலை ஏறும்னு சொல்கிறோம், இப்போ என்ன ஆகுது, இறங்க தானே செய்யுது. ஸோ அப்படி இருக்கிறப்போ ரியல் எக்கானமி பல விதமாக பிஹேவ் பண்ணும். நம்ம தியரிட்டிக்கலாக ரூல்ஸ் படிக்கிறோம். ஸோ எக்கானமி என்றைக்குமே தியரிட்டிக்கல் ரூல்ஸை பேஸ் பண்ணி அப்ரோச் பண்ணுங்க. கிளாஸில் இதுதான் ரூலுன்னு ஒன்று படித்தோன்னா அதை வச்சு தான் ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் போடணும். உங்களுக்கு புரியுதா? நீங்கள் ஒரு புது ரூல் யோசிக்கக்கூடாது, எக்கனாமியில் அது நடந்துச்சா இல்லையான்னு செக் பண்ணவும் கூடாது. ஏன்னா சம்டைம்ஸ் எக்கனாமியில் டோட்டலாக ஆப்போசிட்டாக நடக்கும், அது நம்ம கையில் இல்லை. ஸோ அதனால் ஆல்வேஸ் கீப் திஸ் இன் மைண்ட். ஸோ அப்போது இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஹையாக இருக்குது அப்படின்னா பீப்புள் வில் ப்ரிஃபர் பாண்ட்ஸ் அண்ட் பீப்புள் வில் ப்ரிஃபர் கோல்டு. சார் பீப்புள் வில் ப்ரிஃபர் அதர் டெட் இன்வெஸ்ட்மெண்ட், தே வில் நாட் ப்ரிஃபர் கோல்டுங்கிறதுனால இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் பொதுவாக எக்கனாமியில் ஹையாக இருக்கிறப்போ கோல்டோட விலை பெருசாக ஏறாது, கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் ரூல்ஸு. அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் லோவாக இருக்கிறப்போ கோல்டு விலை வந்து ஏறலாம், ஏன்னா எல்லாரும் இப்போ கோல்டுக்கு வந்துருவாங்க அப்படிங்கிறது. பட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் லோவாக இருக்கிறப்போ எல்லாருமே கோல்டுக்கு வருவாங்களான்னா அது அப்படி கிடையாது. ஏன்னா கோல்டுக்கு வரணுங்கிறதுக்கான ஒரு ரீசன் இருக்குது. ஒரு மார்க்கெட் கிரைசிஸ் வரும்போது தான் கோல்டுக்கு வருவாங்க. நம்ம இப்போ இங்கே என்ன பார்க்குறோன்னா, இப்போ வந்து ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை கட் பண்ணிட்டாலே எல்லாரும் கோல்டுக்கு வருவாங்கிறத நான் சொல்ல வரல. ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை கட் பண்ணால் அவங்க பல ஆயிரம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு போகலாம். எப்போ எல்லாரும் கோல்டுக்கு வருவாங்க அப்படின்னா கிரைசிஸ் அப்போ தான் வருவாங்க. இப்போ நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னா, ஏன் வித்துட்டு போகிறாங்க, வென் பீப்புள் வில் செல் கோல்டுங்கிற ஆங்கிளில் தான் நம்ம பார்க்குறோம். வென் பீப்புள் வில் பை கோல்டுங்கிற ஆங்கிள்குள்ளே நம்ம போகல. அதுக்கு ஒரே பதில் தான் கிரைசிஸ். கிரைசிஸ் அப்போ பீப்புள் வில் பை கோல்டு. அப்போது இப்போ வந்து கிரைசிஸ் இருந்தாலும் வை பீப்புள் ஆர் செல்லிங் கோல்டுன்னு பார்க்குறப்போ ஏன் வி ஆர் செல்லிங் கோல்டுங்கிற ரீசன் தான் இப்போ நம்ம அனலைஸ் பண்ணுறோம். வென் பீப்புள் வில் செல் கோல்டு. ஸோ வென் பீப்புள் வில் செல் கோல்டு அப்படின்னா வென் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஆர் ஹை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் புரிஞ்சிச்சா? இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஹையாக இருக்கிறப்போ பீப்புள் வில் செல் கோல்டு அப்படின்னு. இப்போ ஏன் வந்து கிரைசிஸ் இருந்தாலும் கோல்டு விலை குறையுது அப்படின்னா, இப்போ வந்த கிரைசிஸ் ஆயில் ஷாக்னால வந்த கிரைசிஸ். ஆயில் ஷாக்னால வந்த கிரைசிஸ்னால ஆயில் ப்ரைஸஸ்லாம் 120 பேரல் போகுது. அண்ட் ஈரான் வார் முடிகிற மாதிரி தெரில, சீக்கிரம் முடியும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஈரானோட கணக்குப்படி அக்டோபர் வரைக்கும் இழுக்கலாங்கிறது ஒரு மைண்ட் செட் இருக்குது, ட்ரம்ப்பை தோக்கடிக்கணும் அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கிறப்போ அக்டோபர் வரைக்கும் இந்த வார் போச்சுன்னா நிச்சயமாக ஆயில் ஷாக் வரும். ஆயில் ஷாக் வருதுன்னா ஆயில் விலை ஏறிடும். ஆயில் விலை ஏறிச்சுன்னா எக்கானமியில் என்ன ஆகும், இன்ஃப்ளேஷன் வந்துடும். ஆயில் விலை ஏறிச்சுன்னா எக்கானமியில் இருக்கிற எல்லா ப்ராடக்டோட விலையும் ஏறிடும். தட்ஸ் தி பவர் ஆஃப் ஆயில். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு நம்ம டீசல் பெட்ரோல் யூஸ் பண்ணுறோங்கிறதுனால
ஸோ அப்போ ஃபியூச்சரில் இன்வெஸ்டர்ஸ்லாம் தே ஆர் எக்ஸ்பெக்டிங் இன்ஃப்ளேஷன். ஒய் பீப்புள் ஆர் செல்லிங் கோல்டு நவ்? இப்போ கோல்டு விலை குறையிறது காரணம் மக்கள்லாம் கோல்டை வித்துட்டு அதர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. ஏன் அவங்க விற்கிறாங்கன்னா எவ்ரி ஒன் ஆர் எக்ஸ்பெக்டிங் ஹை இன்ஃப்ளேஷன். ஸோ ஹை இன்ஃப்ளேஷன்னா அப்போ எவ்ரி சென்ட்ரல் பேங்க் விச் வாஸ் மெயின்டைனிங் லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் த ரெப்போ. ஏன்னா ஹை இன்ஃப்ளேஷன் வரப்போகுதுங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் தான் இப்போ வித்துட்டு இருக்காங்கிறத நான் புரிஞ்சுக்கணும். இன்னும் அடுத்த மாதம் இன்னொரு 6 மாதத்தில் ஹை இன்ஃப்ளேஷன் வரும். நிச்சயமாக சென்ட்ரல் பேங்க் ரெப்போ ரேட்டை ஏற்ற தான் போகுது. அப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் வரும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், கோல்டை இப்போ வித்துடலாம் அப்படிங்கிற இந்த லாஜிக்கில் தான் இப்போ விற்கிறாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஸோ ஒய் கோல்ட் ப்ரைசஸ் ஆர் ஃபாலிங் நோ? பிகாஸ் ஆஃப் ஆயில் ஷாக்னால இன்ஃப்ளேஷன் வரும். இன்ஃப்ளேஷன் வரதுனால ஹை இன்ஃப்ளேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால பாண்டுக்கே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் பீப்புள் ஆர் கோயிங் டு பாண்ட் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். கோல்டை விற்கிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறோம். ஸோ கோல்டை வந்து யார் வித்துக்கிட்டு இருக்கா? இப்போ உங்கள் வீட்டில் வாங்கின நகையை விற்றீங்களா? யாரும் விற்கல. உங்கள் வீட்டில் யாரும் நகை விற்றீங்க? அஃப்கோர்ஸ் வாங்கணும் தான் பார்க்குறாங்க, யாரும் விற்கணும்னு இல்லை. நம்ம இங்கே பேசுறது ஆபரண தங்கத்தை பற்றி பேசலை. ஆபரண தங்கம்னா வந்து ஜுவல்லரி பற்றி பேசவே இல்லை. நம்ம கோல்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ரெண்டு வேற வேறையானா வேற. ஆபரண தங்கம் வேற, சொக்க தங்கம்ங்கிறது உண்மையா வேற. சொக்க தங்கத்துக்கும் நான் தமிழ்ல நடத்துறதுனால உங்களுக்கு சிரிப்பு வருது. உங்களுக்கு கோல்டு புல்லியனுங்கிறது வேற, கோல்டு ஜுவல்லரிங்கிறது வேற. ரெண்டு வேற. கோல்டு ஜுவல்லரியை வாங்குற யாரும் விற்க போறது இல்லை, ஏன்னா அவங்க வேற பர்பஸ்க்காக விற்கிறாங்க. நம்ம இங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது கோல்டு புல்லியன் சேல்ஸ். மார்க்கெட்ல கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் டூலா ஒரு ஆப்ஷனா பார்த்து இன்வெஸ்ட் பண்றவங்க விற்கிறாங்க. அவங்க எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம்? மெயினா கோல்டு புல்லியன் வாங்கி போடுவாங்க. எல்லாரும் தங்க கட்டி வாங்கி போடுறது இல்லை. இப்போ கோல்டு இடிஎஃப் இருக்கு, கோல்டு பாண்ட் இருக்கு, கோல்டு காயின்ஸ் இருக்கு, ஆர் கோல்டு பேஸ்டு இப்போ ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ அப்போ அந்த மாதிரியான இன்வெஸ்டர்ஸ் தான் இப்போ நிறைய இப்போ நீங்கள் பேடிஎம்லேயே வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்கிற மாதிரிலாம் வந்துச்சுல, அந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை தான் விற்கிறாங்க. தே ஆர் நாட் செல்லிங், சம்மோன் இஸ் நாட் கமிங் அண்ட் ஃபிசிக்கலி செல்லிங் த ஜுவல்லரி. டோன்ட் கெட் கன்ஃபியூஸ் வித் ஜுவல்லரி. அப்போ ஜுவல்லரிங்கிற வார்த்தையை பார்த்தா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜுவல்லரியா புல்லியன்னா தங்க கட்டி, அதை தான் வந்து புல்லியன். ஸோ புரிஞ்சிடுச்சா? ஸோ அப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஏறும்போது அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸில் பீப்புள் வில் செல் கோல்டு. அதனால பீப்புள் ஆர் செல்லிங் கோல்டுங்கிறனால கோல்டு விலை குறையுது. இதுதான் ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப். ரெண்டுத்துக்கும் ஒரே ரிலேஷன்ஷிப் தான். அப்போ பாண்ட் ஈல்ட் ஹையாக இருந்தாலும் பீப்புள் வில் செல் கோல்டு, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஹையாக இருந்தாலும் பீப்புள் வில் செல் கோல்டு. அப்போ இது ரெண்டுமே ஹையாக இருக்கும்போது இதோட எஃபெக்ட் என்ன? கோல்டு பிரைஸ் வில் ஃபால்ஸ். அதாவது பாண்ட் ஈல்ட் ஹையாக இருந்தாலும் கோல்டு பிரைஸ் வில் ஃபால், இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஹையாக இருந்தாலும் கோல்டு பிரைஸ் வில் ஃபால். இது புரிஞ்சிச்சா? இதுதான் நெக்ஸ்ட் முக்கியமான இன்டர்பிரேஷன்ஸ். ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட்ஸில் இது இமேஜின் பண்ணுங்க. when the interest rates are high people will tend to sell gold. இந்த மாதிரி தான் இருக்கும். people will surely sell goldனா தப்பு தான். என்னைக்குமே அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அஃபர்மேட்டிவா இந்த மாதிரியா எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக ஒரு வேர்டு வந்துச்சுன்னா அது தப்பு போட்டுருங்க. ஏன்னா அஃபர்மேட்டிவா யாராலையும் சொல்ல முடியாது. மைட்டு அப்படின்னு ப்ரெடிக்டிவாக தான் சொல்ல முடியும். எக்கனாமிக் ஸ்டேட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸில் அப்ரோச் பண்ணும்போது இது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அஃபர்மேட்டிவா பீப்புள் வில் செல் கோல்டு அப்படின்னு சொல்லவே முடியாது. ஷோர்லி செல் கோல்டு அது அப்படின்னு சொல்ல முடியாது. தே மைட் செல், தே மே செல் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஜென்ரலி கோல்டு ஆர் சோல்டு பை தி இன்வெஸ்டர்ஸ், அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் வரும். சரியா? அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் புரிஞ்சுச்சா? இப்போ அடுத்து வந்து டாலர் வச்சு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து டாலர்ஸ். டாலர் அப்ரிஷியேட்டோ டிப்ரிஷியேட்டோ ஆகிறப்போ என்ன ஆகும்? இப்போ இந்த டாலரோட ரிலேஷன்ஷிப்பும் வந்து கண்டிஷனல் தான். எந்த கண்டிஷன்ஸ் அப்படின்னா, அதிகமாக இம்போர்ட் பண்ணுற நாடுகள், ஆயில் இம்போர்ட்டிங் நேஷன்ஸ்க்கும் இம்போர்ட் அதிகமாக பண்ணுற நாடுகளுக்கு தான், டிப்ரிஷியேட்டிங் கரன்சி வச்சிருக்கிற நாடுகளுக்கு தான் இப்போ நான் சொல்கிற ரூல்ஸ் அப்ளிகபிள். இப்போ நான் சொல்கிற ரூலில் பாதி ரூல்ஸ் அமெரிக்காவுக்கு அப்ளிகபிளே கிடையாது. ஏன்னா அவங்களுக்குலாம் வேறு மாதிரி எக்கனாமிக்ஸ் போகும். நம்ம அவங்கள டிபெண்ட் எக்கனாமிக்ஸாக நம்ம ரிலேஷன்ஷிப்லாம் படிப்போம். அவங்க வந்து ஆரிஜின் பாயிண்ட் அங்கே டோட்டலாக இன்வெஸ்ட்மெண்ட் ரூல்ஸ் எல்லாம் வேறு அமெரிக்காலாம். ஸோ அப்போ நம்ம இப்போ இந்த டாலர்ஸ் ரிலேட்டடாக இப்போ நான் நடத்த போகிற இந்த கான்செப்ட் எல்லாமே இந்தியன் ஸ்பெசிஃபிக் தான். இதை வந்து நம்ம ஒரு டிஸ்க்ளைமரோட பார்க்கணும். ஸோ யார் எந்தெந்த நாடுகளுக்கு இப்போ நான் சொல்கிற ரூல்ஸ் அப்ளிகபிள்னா, அதிகமாக இம்போர்ட் பண்ணுற நாட்டுக்கும், அதிகமாக ஆயிலை இம்போர்ட் பண்ணுற நாட்டுக்கும், டிப்ரிஷியேட்டிங் கரன்சி வச்சிருக்க நாடு. இது மூணுனா யாரு? நம்ம தான். 94 ரூபாய் இன்னைக்கு ருபி. அப்போ இந்தியாவுக்கு அப்ளிகபிளான ஒரு ரூல் அதுதான் நமக்கு தேவை யூபிஎஸ்சிக்கு. ஸோ நம்ம அதை வந்து பார்க்குறோம். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா,
ஆயில் ப்ரைஸ் ஏறுது. ஸோ டாலரோட ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம வந்து இம்போர்ட் அண்ட் ஆயிலை வச்சு தான் இப்போதைக்கு நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு கோல்டோட கோல்டு அந்த அண்ணாமலை பிஜிஎம் இது மீம்ஸ்லாம் போட்டாங்க. அண்ணாமலை சீனில் அது வரும்ல, சரத்பாபு எந்திரிச்சு உட்காந்தோடனே அடுத்த சீட்டில் வந்து ரஜினி வந்து உட்காருவார். அது அப்போ என்ன போட்டாங்கன்னா, கோல்டு போய் உட்காந்தோடனே எல்பிஜி சிலிண்டர் வந்துச்சு. இப்போ என்ன ஆகுதுன்னா, எல்பிஜி சிலிண்டர் கோல்டுலாம் போனோன்னா ஆயில் வந்துருச்சு. இப்போ க்ரூட் ஆயில் தான் வந்து இன்னைக்கு குளோபல் மார்க்கெட்ஸ். இன்னைக்கு குளோபல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்குமே எது அட்ராக்ஷனான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னா கோல்டு தான். போன வாரம் வரைக்கும் தான், சாரி, ஆயில் தான். போன வாரம் வரைக்கும் தான் கோல்டு, இந்த வாரம்லாம் ஆயில் தான். இப்போ ஆயிலை வச்சிருக்கவன் தான் பணக்காரன். ஏன்னா இன்னைக்கு அடுத்த 6 மாசத்துக்கு நிச்சயமா ஆயில் இஷ்யூ இருக்கு. நிச்சயமா 6 மாசத்துக்கு இருக்கு. அது ஒரு வருஷம் கூட நம்ம யோசிக்கலாம். ஆனால் 6 மாசத்துக்கு க்ரூட் ஆயில் இஷ்யூ இருக்க தான் போகுது இந்த வாரனால. ஸோ அப்போ இப்போ ஆயிலுக்கான டிமாண்டு தான் அதிகம். ஸோ அப்போ ஆயிலோட விலை அதிகமாக தான் இருக்க போகுது. கரெக்டா? அடுத்த 6 மாசத்துக்கும் ஆயிலோட விலை அதிகமாக தான் இருக்க போகுது. அதில் மாற்று கருத்து கிடையாது. அப்போ ஆயிலை இம்போர்ட் பண்ற நாட்டுக்கு இம்போர்ட் பில் என்ன ஆக போகுது? இப்போ இந்தியாவுக்கு வருவோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இம்போர்ட்ஸ் ஆர் கோயிங் டு ரைஸ். ஏன்னா வந்து இட் இஸ் கோயிங் டு பி காஸ்ட்லி. இப்போ இம்போர்ட்ஸ் காஸ்ட்லி ஆகிறப்போ இந்தியன் மார்க்கெட்ல டாலருக்கு என்ன ஆகும்? டாலரோட டிமாண்ட் அதிகமாகும். டாலர் டிமாண்ட் அதிகமாகுமா? ஏன்னா இம்போர்ட் பண்ண போறோம். அதுவும் வந்து இப்போ 100 ரூபாய் ஒரு பேரல் வாங்குறதுல 120 ரூபா ஒரு பேரல். அப்போ எக்ஸ்ட்ரா $20 டிமாண்ட் இருக்குல்ல. ஒரு பேரல் வாங்குறப்போவே ஆக்சுவலி வாருக்கு முன்னாடி 60 ரூபாய் தான் ஒரு பேரல். இன்னைக்கு 120 ரூபாய் ஒரு பேரல். டபுள் ஆயிருக்கு ஆயில் பிரைஸ். அப்போ 60 ரூபா கொடுத்து வாங்கிட்டு இருந்த ஒரு ஆயில இன்னைக்கு 120 ரூபா கொடுத்து வாங்குறோம், $120 கொடுத்து வாங்குறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா $60 டிமாண்ட் அதிகமா இருக்குல்ல. அப்போ டாலரோட டிமாண்ட் அதிகமாகிறப்போ டாலர் வில் அப்ரிஷியேட். அப்போ ருபி வில் புரிஞ்சுச்சா? இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டாலர் அப்ரிஷியேட் ஆயிடுச்சு, ருப்பியும் 94 ரூபா ஆயிடுச்சா? இதுதான் இப்போ நடக்குது. இன்னைக்கு 92ல நம்ம பார்த்தோம், இப்போ 94 ஆயிடுச்சு. இப்போ இந்த கண்டிஷன்ஸ்ல இப்போ நம்ம கோல்டுக்கு வருவோம். இப்போ என்ன ஆகுதுன்னா, கோல்டையும் வந்து நம்ம பெரும்பாலும் இம்போர்ட் தான் பண்றோம். ஸோ கோல்டு இம்போர்ட் பண்ணும்போது அதுவும் டாலர்ஸ் கொடுத்து தான் வாங்குறோம். கரெக்டா? இந்தியா இஸ் கோல்டு இம்போர்ட்டிங் நேஷன் தானே. நான் இந்தியா சென்ட்ரிக்காக தான் இதை நடத்திக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்தியா இஸ் அ கோல்டு இம்போர்ட்டிங் நேஷனுங்கிறதுனால கோல்டையும் நம்ம டாலர்ஸ் கொடுத்து தான் வாங்க வேண்டியதா இருக்கு. அப்போ கோல்டு இஸ் பிகமிங் வாட்? இதனால என்ன ஆச்சு? கோல்டு இம்போர்ட்ஸும் காஸ்ட்லியா இருக்கு. கரெக்டா? எதனால காஸ்ட்லியா இருக்கு? டாலர் அப்ரிஷியேட் ஆயிடுச்சு. ஸோ சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து 1 கிராம் கோல்டு வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ ரூபாயில் கிடச்சிட்டு இருந்தது? இப்போ வந்து $2 வச்சுக்கலாமே. 1 கிராம் கோல்டு $2 கிடச்சிட்டு இருந்தது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ டாலர் அப்ரிஷியேட் ஆயிடுச்சு. இப்போ $1 இஸ் ஈக்குவல் டு 90 ருபீஸ்னு இருந்துச்சு. ஸோ அப்போ நம்ம எவ்வளோ கொடுத்து வாங்குவோம்? 1 கிராம் கோல்டு 180 ருபீஸ் கொடுத்து வாங்குவோம். இப்போ அதே 1 கிராம் கோல்டு ஜென்ரலாகவே விலை ஏறினதுனாலே அது $3 ஆயிருக்கலாம். நம்ம அதே $2 வச்சுக்கலாம். அதில் எதுவும் மாற்ற வேணாம். அது இன்க்ரீஸும் ஆயிருக்கும் தான், ஆனால் ஆகலை. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா $1 வந்து 90 ருபீஸுக்கு பதிலாக $1 இப்போ 100 ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ $1 100 ஆயிடுச்சுன்னா இதே கோல்டு வாங்குறதுக்கு எனக்கு எவ்வளோ ஆகும்? 200 ஆகும். அப்போ கோல்டு காஸ்ட்லி ஆயிடுச்சா? 180 ருபீஸ்க்கு நான் வாங்கிட்டு இருந்த 1 கிராம் கோல்டு இம்போர்ட் பண்ணிட்டு இருந்த 1 கிராம் இப்போ நான் இம்போர்ட்டாக பார்க்குறேன். இம்போர்ட் பண்ணிட்டு இருந்த கோல்டு இப்போ 200 கொடுத்து இம்போர்ட் பண்ண வேண்டியதாக இருக்கு. ஸோ ஐ எம் இம்போர்ட்டிங் கோல்டு அட் அ காஸ்ட்லியர் ரேட். அப்போ நான் 200 கொடுத்து கோல்டு இம்போர்ட் பண்ணும்போது இந்தியாலையும் கோல்டு வேல்யூ ஏறிடும். கோல்டு வேல்யூ ஏறிடுச்சுன்னா கோல்டோட டிமாண்ட் வில் ஃபால். ஸோ அந்த ஆங்கிளில் தான் இப்போ நம்ம வரோம். இங்கே நம்ம இன்ஃப்ளேஷன் நடத்துகிறப்போ நான் ஒன்று கரெக்டாக, இது கன்ஃபியூசிங்கான ஏரியா. அதாவது இன்ஃப்ளேஷன் நம்ம பார்க்குறப்போ எந்த ஆங்கிளில் பார்க்குறோன்னா, டிமாண்ட் அதிகமாச்சுன்னா ப்ரைஸ் அதிகமாகும். இம்பேக்ட் ஆஃப் டிமாண்ட் ஆன் ப்ரைசஸ், இம்பேக்ட் ஆஃப் ப்ரைஸ் ஆன் டிமாண்ட் ரெண்டும் வேற வேற. கரெக்டா? இம்பேக்ட் ஆஃப் டிமாண்ட் ஆன் ப்ரைசஸ் என்ன? டிமாண்ட் அதிகமான விலை ஏறும். இது இம்பேக்ட் ஆஃப் டிமாண்ட் ஆன் ப்ரைசஸ். இம்பேக்ட் ஆஃப் ப்ரைஸ் ஆன் டிமாண்ட் என்ன? ப்ரைஸ் ஏறுச்சுன்னா டிமாண்ட் குறைஞ்சிரும். ஸோ அப்போ ரெண்டுமே வேற வேற. கம்பார்ட்மெண்டலைஸ் இட், டோன்ட் கன்ஃபியூஸ். இது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு யோசிக்காதீங்க. ஸோ அப்போ ஒரு பொருளோட டிமாண்ட் அதிகமாகுது, வெங்காயத்தோட டிமாண்ட் அதிகமாகுதுன்னா வெங்காயம் விலை ஏறும். ஸோ இது வந்து இம்பேக்ட் ஆஃப் டிமாண்ட் ஆன் ப்ரைசஸ். இப்போ ஒரு பொருளோட விலை ஏறுச்சுன்னா அந்த பொருளோட டிமாண்ட் குறையும்.
அது வந்து இம்பாக்ட் ஆஃப் ப்ரைசஸ் ஆன் டிமாண்ட். இது ரெண்டுத்தையும் நான் வந்து டிஸ்டிங்டாக தான் இன்ஃப்ளேஷன் கிளாஸ் அப்போ எல்லாருக்கும் நடத்தியிருக்கேன். இந்த ஆங்கிளில் தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இங்கே வந்து நீங்கள் கோல்டையும் அந்த ஆங்கிளில் வந்து பாருங்கள். இப்போ கோல்டோடைய டிமாண்ட், இங்கே ஸ்லைடில் கோல்டோடைய டிமாண்ட் ஏறினதுனால ப்ரைஸ் ஏறிச்சு. ஏன்னா ஷாக் வந்துருச்சு. ஷாக் அப்சார்ப் பண்ணணுங்கிறதுனால, ஃபினான்ஷியல் ஷாக்கோ செக்யூரிட்டி ஷாக்கோ வந்ததுனால எல்லாருமே கோல்டு வாங்குறதுக்கு ஓடுறாங்க. அப்போ கோல்டோட டிமாண்ட் அதிகமானதுனால கோல்டு ப்ரைஸ் ஏறிச்சு. ஸோ இம்பேக்ட் ஆஃப் டிமாண்ட் ஆன் ப்ரைசஸ் அப்படிங்கிற லாஜிக்கில் மார்க்கெட்டில் இருக்கிற எல்லாருமே கோல்டு வாங்கணும் அப்படின்னு போகிறப்போ கோல்டோட டிமாண்ட் அதிகமாகி கோல்டோட விலை ஏறிச்சு. இது இம்பாக்ட் ஆஃப் டிமாண்ட் ஆன் ப்ரைசஸில் கோல்டு விலை ஏறினதுக்கு காரணம். இப்போ இம்பாக்ட் ஆஃப் ப்ரைசஸ் ஆன் டிமாண்டுக்கு இதை நம்ம டாலர் வச்சு பார்க்குறோம். இது புரிஞ்சிச்சா? இப்போ கோல்டோட ப்ரைஸ் ஏறினதுனால கோல்டோட டிமாண்ட் குறைஞ்சிடுச்சு அப்படிங்கிற இந்த ஆங்கிளில் பார்க்குறோம். ஸோ அப்போ அந்த ஆங்கிளில் பார்க்குறப்போ கோல்டு காஸ்ட்லி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால கோல்டோட டிமாண்ட் வந்து இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கிறதுனால பீப்புள் வந்து கன்சம்ஷனை தள்ளி போடுவாங்க அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் தான் பீப்புள் வில் செல். இப்போ இது ஒரு கண்டிஷன் தான் இந்த மாதிரி டிப்ரிஷியேட் ஆகிறப்போ. இப்போ கரண்ட்லி கோல்டு எல்லாரும் விற்கிறதுக்கு ரெண்டுமே நடக்குது. ஒரு சைடில் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ஃபியூச்சரில் ரெப்போ ரேட் ஏற வாய்ப்பு இருக்குங்கிறதுனால கோல்டை விற்கிறாங்க. இன்னொரு சைடில் டாலர் அப்ரிஷியேட் ஆகி ருப்பி டிப்ரிஷியேட் ஆன எக்கனாமிஸ் லைக் இந்தியாவிலலாம் கோல்டோட இம்போர்ட் பில் அதிகமாயிட்டதுனால கோல்டோட கன்சம்ஷன் ஒரு ஸ்லோ டவுனை அண்டர்கோ பண்ணும். அதனாலையும் கோல்டோட டிமாண்ட் வந்து குறையும். ஸோ போத் தி சைட்ஸ் இங்கே வந்து நமக்கு வந்து பாண்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் வந்து கோல்டை வந்து விலை குறைக்கிற மாதிரி தான் பண்ணிடுச்சு, டாலரும் விலை குறைக்கிற மாதிரி தான் பண்ணிடுச்சு அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் ரெண்டு ஆர்டிக்கல்லையும் எழுதியிருக்காங்க வேற வேற எக்கனாமிஸ்ட்டு. ஸோ அப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஸோ அப்போ இது வந்து நிறைய பேருக்கு இன்னும் புரியாமல் இருக்கும். புரியாதவங்களாம் வந்து வீட்டுக்கு போயிட்டு இந்த யூடியூப் வீடியோவை ரீவைண்ட் பண்ணி ஒரு வாட்டி போட்டு பாருங்கள். அப்பயும் புரியல, இன்னொரு வாட்டி போட்டு பாருங்கள். மேபி ஒரு 0.75x 2x கேட்காதீங்க. நான் எக்கனாமிக்ஸ் இந்த கான்செப்ட்ஸ்லாம் தயவு செஞ்சு 2x கேட்காம இதெல்லாம் 1x கேளுங்க. 1x ஸ்பீடாக இருந்ததுன்னா 0.7 ஜோக்கு தான். ஸோ 1x கேளுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன ஆயிடுதுன்னா 2x கேட்டுட்டு புரியலன்னு வாங்க. நானே 2x தான் பேசுவேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ அது 4x ஆகிடும். ஸோ அப்போது கஷ்டமான கான்செப்ட்ஸ் நான் எக்கனாமிக்ஸில் நடத்துகிறப்போ 1x கேளுங்க. ஸோ அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ இதான் வந்து இதோட ஐடியா. ஸோ புரிஞ்சிச்சா? அப்போ நமக்கு கான்செப்ட் இதுலேருந்து நம்ம என்னென்னலாம் ரீகால் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வந்து இன்றைக்கி நம்ம பார்த்தது பாண்டு ப்ரைஸுக்கும் பாண்டு ஈல்டுக்கும். பாண்டு ப்ரைஸ் ஏறிச்சுன்னா ஈல்டு குறையும், பாண்டு ப்ரைஸ் குறைஞ்சதுன்னா ஈல்டு ஏறும். இது ஒரு பிலிம்ஸ் கான்செப்ட். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸுக்கும் பாண்டு ஈல்டுக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ரெண்டுமே டைரக்ட்லி தான். இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஏறிச்சுன்னா பாண்டு ஈல்டு ஏறும், இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் குறைஞ்சிச்சுன்னா பாண்டு ஈல்டும் குறையும். இது ரெண்டாவது ரிலேஷன்ஷிப். மூணாவது கோல்டை வச்சு பார்க்குறோம். போத் பாண்ட் ஈல்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் ஹையாக இருக்கிறப்போ கோல்டு வந்து ஃபால் ஆகும். ஏன்னா எல்லாரும் கோல்டை விற்கிறாங்க. ஸோ இது ரெண்டு ஹையாக இருக்கிறப்போ பீப்புள் ஆர் செல்லிங் கோல்டு. எல்லாரும் கோல்டை விற்கிறப்போ கோல்டோட ப்ரைஸ் ஃபால் ஆயிடுது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த ஸ்பெசிஃபிக் கண்டிஷனாக இந்த கண்டிஷனை பேசுகிறப்போ ஒரு சொல்கிறாங்க, நிறைய பேர் வந்து இந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இப்போ இந்த மாதிரி ஆப்பில் டிஜிட்டல் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்களே, டிஜிட்டல் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்களாம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, பாண்டில் டிஜிட்டல் பாண்ட்லலாம் இன்வெஸ்ட் பண்ணவங்களாம் கிரைட்டீரியா வச்சிருவாங்க, ஆட்டோமேட்டிக் கிரைட்டீரியா. கோல்டு விலை இந்த விலை கீழே போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக் செல் பண்ணிவிடு. ஆட்டோமேட்டிக் செல்லுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. யூ கேன் செட் தட் இன் ஆப். இந்த ஸ்டாக்கோட விலை இந்த விலை கீழே போயிடுச்சுன்னா நீயே வித்துருன்னு நீங்கள் உங்களோட ஆப் கிட்ட சொல்லிடலாம். அது ஆப்பே வித்துரும். இன்னைக்கு அந்த மாதிரி ஆப்லாம் வந்துருச்சு. ஸோ ஆட்டோ சேல் ஆப்ஷன்ஸ் எல்லாருமே கோல்டு ஆன் பண்ணி வச்சிருக்கிறதுனால ஆல்ரெடி கோல்டு எல்லாரும் விற்கிறாங்க, அதனால கோல்டு விலை குறையுது. அது அந்த த்ரெஷோல்டு கீழே வந்ததுனால எல்லாருக்கும் ஆட்டோ சேல் ஆகி இன்னும் குறைஞ்சிடுச்சு. அதுதான் வந்து ஸ்பெகுலேஷனில் தான் இன்னும் குறைஞ்சிடுச்சுன்னு அந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ புரிஞ்சிச்சா? ஆட்டோ சேலுங்கிறதும் நீங்கள் நடக்குது. ஸோ ஃபைனலாக வந்து இப்போ இம்பாக்ட் ஆஃப் ப்ரைசஸ் ஆன் டிமாண்டில் இது வரும். இவ்வளோ நேரம் இம்பாக்ட் ஆஃப் டிமாண்ட் ஆன் ப்ரைசஸில் இது பார்த்தோம். கோல்டோட டிமாண்ட் அதிகமாக இருந்தாலும் ப்ரைஸ் ஏறுது. இங்கே வந்து இம்பாக்ட் ஆஃப் ப்ரைசஸ் ஆன் டிமாண்டில் பார்க்குறப்போ ப்ரைஸ் ஏறினதுனால கோல்டோட டிமாண்டு இம்போர்ட்டிங் நாடுகளில் குறையும் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் பார்க்குறோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே டிக் ஆயிடுச்சு. இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஏறப்போகுது அப்படிங்கிற ஸ்பெகுலேஷனில் இங்கே விற்கிறாங்க. ப்ளஸ் இங்கே இம்போர்ட்டிங் நாடாக இருக்கிறதுனால நமக்கு ருப்பி டாலரு ஸ்ட்ரென்தன் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால இது வந்து நடக்குது. ஸோ இதுதான் வந்து இந்தியா சென்ட்ரிக்காக நடந்த இந்த காம்ப்ளெக்ஸான விஷயம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறப்போ கொஸ்டின் வந்துச்சு. இது எப்போ வந்துச்சுன்னா உக்ரைன் வாரப்போ இந்த கேபிட்டல் ஃப்ளைட் நடக்கிறப்போ தேர் வாஸ் அ கொஸ்டின். ஸோ அதே மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து திரும்பவும் வரலாம். நான் என்ன பண்ணேன், இந்த ஹிண்டோட ஆர்டிக்கலை வந்து ஒன்றும் பண்ணல ப்ராம்ப்ட். உங்களுக்கான அந்த ப்ராம்ப்ட் சொல்கிறேன். இதை நான் ஃபுல்லாக காட்ட போகிறது இல்லை. நான் அந்த ஆர்டிக்கலை சம்டைம்ஸ் புரியாதப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸ்பிளைன் திஸ் ஆர்டிக்கல் இன் சிம்பிள் வே ஸோ தட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட்.
அதான் ப்ராம்ப்ட், வேற எதுவும் கிடையாது. ஃபார் யூபிஎஸ்சி ஃபார் டிஎன்பிஎஸ்சி அதெல்லாம் கிடையாது. நான் ஒரு சாதாரண ஆளே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு ப்ராம்ப்ட் கொடுத்துட்டு கீழே இந்த ஆர்டிக்கலை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். அவன் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டயக்ராம் போட்டு வட்டம் போட்டு சூப்பராக சொல்லி கொடுத்துட்டான். அதே பிடிஎஃப் தான். இதே ஆர்டிக்கலை காப்பி பேஸ்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் என்ன, வாட் டிரைவ்ஸ் தி கோல்டு பிரைஸ், சும்மா அதை மட்டும் பாருங்க. கோல்டு இஸ் நான் எல்டிங்ஸ். எதுக்கு எல்லாரும் கோல்டு இன்வெஸ்ட் பண்றாங்க? சேஃப்டிக்காக, அப்புறம் இன்ஃப்ளேஷன் ப்ரொடெக்ஷனுக்காக, அப்புறமா ஸ்டோர் ஆஃப் வேல்யூக்காக தான் எல்லாரும் கோல்டு இன்வெஸ்ட் பண்றாங்க. இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. இதுக்கு தான் எல்லாரும் கோல்டுக்கு போறாங்க. கோல்டு வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பேரிங் அசெட் கிடையாது அப்படின்னு சொல்லிடுச்சா. இப்போ நான் அடுத்த கிளாஸை இதுவே எடுக்கும். பாண்ட் ஈல்டு ஏறுறப்போ கோல்டோட விலை குறையுது. இப்போ ரிலேஷன்ஷிப் வித் பாண்ட் ஈல்டை பார்ப்போம். ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் பற்றி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து கோல்டுக்கு வந்து 0% ரிட்டர்ன், ஆனால் பாண்டுக்கு 5% ரிட்டர்ன் இருக்கிறதுனால கோல்டை வைக்கிறதுல ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டாக 5% இருக்கு. நீங்கள் கோல்டா பாண்டான்னு பார்க்குறப்ப இப்போ நீங்கள் கோல்டு வாங்கிட்டீங்கன்னா யூஆர் லூசிங் திஸ் 5%. இதான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். இப்போ நீங்கள் இதை வாங்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அதிகமாக இருந்தனால பீப்புள் ஆர் கோயிங் டு பாண்ட். ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்று சூஸ் பண்ணுறதுனால என்ன இழக்கிறீங்கிறது ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஸோ அதுவே சொல்லிடுச்சு. பாண்ட் ஈல்டு ரைஸ் ஆகிறப்போ எல்லாரும் தி வில் ஷிஃப்ட் டு பாண்ட், அதனால கோல்டு ப்ரைஸ் வில் ஃபால். பாண்ட் ஈல்டு ஃபால் ஆகிறப்போ எவ்ரி ஒன் வில் ஷிஃப்ட் டு கோல்டு, அதனால கோல்டு ப்ரைஸ் வில் ரைஸ். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் தான் சொல்கிறாங்க. ஸோ பாண்டோட ஈல்டெல்லாம் இப்போ ரைஸ் ஆகிறதுனால கோல்டு ப்ரைஸ் ஃபால் ஆகுது. ஏன்னா ஹை இன்ஃப்ளேஷன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால. இப்போ என்ன ஆயிருக்குன்னா இந்த பாண்ட் ஈல்டு ஏறுறதுக்கு இன்னொரு காரணமும் சொல்கிறாங்க. இப்போ அதுக்குள்ளே போவேன், நான் கன்ஃபியூஸ் பண்ணல, இதே நோட் பண்ணிக்கும். ஸோ பாண்ட் ஈல்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிச்சா. 2008 கிரைசிஸ்ல என்ன ஆயிடுச்சுன்னா ஈல்டு குறைஞ்சதுனால எல்லாரும் கோல்டுக்கு போயிட்டு கோல்டோட விலை ஏறிடுச்சு. இப்போ ஆப்போசிட் நடக்குது. 2008ல இதுக்கான ஆப்போசிட் கண்டிஷன் நடந்துச்சு. அப்போ என்ன ஆச்சுன்னா பாண்ட் ஈல்டெல்லாம் குறைஞ்சதுனால பீப்புள் வென்ட் டு கோல்டு. இப்போ பாண்ட் ஈல்டெல்லாம் ஏறுறதுனால பீப்புள் ஆர் செல்லிங் தி கோல்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். ஓவரால் ரிட்டர்ன்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறுச்சுன்னா பாண்ட் ஈல்டு ஏறும், அதனால கோல்டு பிகம்ஸ் லெஸ் அட்ராக்டிவ். அதையும் வந்து அவன் போட்டான். கோவிட்-19ல என்ன ஆச்சுன்னு அதை வேற ஒன்று சொல்கிறான். இது ஆக்சுவலி ஆர்டிக்கலில் கிடையாது, இவனா வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நமக்கு எடுத்து சேர்த்து விடுவான். ஸோ சென்ட்ரல் பேங்க்ஸ் கட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், அதனால என்ன ஆயிடுச்சு, கோல்டோட ப்ரைஸஸ் ஏறிச்சு. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் குறைஞ்சிட்டதுனால எல்லாரும் கோல்டுக்கு போயிட்டாங்க. அதனால கோவிட்ல கோல்டோட விலை ஏறிச்சு. வித் யூஎஸ் டாலர் அப்படியே வந்து இன்வெஸ்டாக போட்டான். டாலர் அப்ரிஷியேட் ஆயிடுச்சுன்னா கோல்டோட இது குறைஞ்சிரும். இது வந்து ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா வந்து கோல்டு பிகம்ஸ் எக்ஸ்பென்சிவ் ஃபார் அதர் கண்ட்ரிஸ் தான். வென் டாலர் ஸ்ட்ரென்தன்ஸ், அமெரிக்கா கிடையாது, அதர் கண்ட்ரிஸ். ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டேப்லர் காலமாக போட்டுட்டா அப்படின்னு கேட்டுச்சு. அது ஆர்வ கோளாறு, அப்படிதான் கேட்கும். போடு அப்படின்னா நம்ம அப்படிதான் சொல்லுவோம், போடு, சரி அவனே வந்து கேட்குறான், சரி போடு, போட்டு கொடு அப்படின்னு. இந்த மாதிரி தான் நீங்கள் ஏஐ வச்சு பார்க்கணும். நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ் கொஸ்டின், நிறைய பேர் வந்து ப்ரிலிம்ஸ் ஜிஎஸ் கொஸ்டின்ஸை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி ஏஐ கொடுக்குற ஆன்சரை அப்படியே பிளைண்டாக நம்புறாங்க. அதை அப்படிலாம் பண்ணாதீங்க. எதுக்கு அதை பயன்படுத்தணுங்கிறது தெளிவாக இருக்கணும். ஒரு கான்செப்ட் புரியாதப்போ அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறோம், அவ்வளோதான். நான் வந்து பிளைண்டாக ஒரு ஜிஎஸ் ஆன்சரை போட்டுட்டு அதை அப்படியே எடுத்துக்கிறது இல்லை. இப்போ சிம்பிளாக சொல்கிறேன், நாளைக்கு எக்கனாமிக் டெஸ்ட் இருக்கா, அதில் ஒரு 2 கொஸ்டினுக்கு அதே கொஸ்டினை நான் ஜெமினிக்கு போட்டேன், சாட் ஜிபிடிக்கு போட்டேன், கூகுளோட ஏஐ சர்ச்சில் போட்டேன், கிளாடில் போட்டேன். விளையாட்டு, சும்மா டைம் வேலை வெட்டி இல்லாமல் பண்ணுறது இது. எல்லாத்துலேயும் போட்டால் எல்லாத்துலேயும் ஒரு ஆன்சர். ஒருத்தன் வந்து போத்துன்றான், ஒருத்தன் 1 ஒன்லின்றான், ஒருத்தன் 2 ஒன்லின்றான். இன்னையா பைத்தியக்காரனுங்களா? ஆனால் எல்லார்கிட்டையும் நான் வந்து திரும்ப ஒரு கேள்வி கேட்டவொடனே எல்லாருமே போத் 1 and 2ன்றான். எல்லாருமே நான் ஒரு கேள்வி கேட்ட உடனே போத் 1 and 2ன்னு எல்லாரும் ரிப்ளை பண்ணான். இதெல்லாம் வந்து நான் ஓகே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு போடணும்னு நினைக்கிறேன். இந்த ஏஐ நம்பி நீங்கள் ஆன்சர்ஸ் பிளைண்டாக படிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ அந்த ஒரு இஷ்யூ இருக்குது. ஜிஎஸ் என்றைக்குமே வந்து கான்செப்சுவலி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஸோ அதான் நம்ம சொன்ன இந்த கதை எல்லாத்தையும் பாருங்க, 5த்துக்கும் அவனே வந்து சம்மரைஸ் பண்ணி இது அப்படியே நீ ப்ரிலிம்ஸுக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான். கடைசியில் அவர் வந்து ஸ்டேட்மெண்ட் வேறு கொடுக்குறாரு. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு விஷயம் வந்து எல்லாரும் செல் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் சொன்னாங்க. அதையும் வந்து நான் சொல்கிறேன். லிக்விடிட்டி ஸ்ட்ரெஸ் பற்றி நான் சொல்கிறேன். ஏன் கோல்டு விற்கிறாங்க அப்படின்னு இவன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான். இது நீ அப்படியே ப்ரிலிம்ஸுக்கு படிச்சுக்கணும். Gold prices are falling despite of geopolitical tension because of rising bond yields, expectations of prolonged high interest rates, strengthening of US dollar. புரிஞ்சுச்சா? Have increased the opportunity cost. Opportunity cost வச்சு எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. எந்த இன்ஸ்டியூட் எடுத்தாலும் அதுதான் கேள்வி இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆஃப் ஹோல்டிங் கோல்டு, அதனால கோல்டு வைக்கிறான். இப்போ கோல்டு வைக்கிறது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் உங்களுக்கு. ஏன்னா யூ ஆர் மிஸ்ஸிங் அவுட் சம் அதர் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆஃப் கோல்டு அதிகமாயிட்டதுனால யூ ஆர் செல்லிங் இட். நான் பிடிஎஃப் இன்னைக்கு போடுறேன் பாருங்க. இப்போ கோல்டை விற்கிறதுக்கு இன்னொரு ரீசன் அது ஆர்டிக்கல் இருந்து, அதை சொல்ல மறந்துட்டேன், இப்போ சொல்கிறேன். லிக்விடிட்டி ப்ரெஷர் அப்படிங்கிறது அடுத்த ரீசன். இப்போ நம்ம 3 ரீசன் பார்த்துட்டோம். பாண்ட் ஈல்டு, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸு, அப்புறமா டாலர்.
போதுமா? இப்போ நாலாவது ரீசன் வந்து லிக்விடிட்டி ப்ரெஷர். லிக்விடிட்டி ப்ரெஷர்னா என்னதுன்னா, லார்ஜ் போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கிறவங்களுக்கு தான் இந்த லாஜிக். பொதுவாக இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே ஒரு பாண்ட்லயோ ஒரு ஸ்டாக்கோ வச்சிருக்க மாட்டாங்க. லார்ஜ் போர்ட்ஃபோலியோ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. இப்போ எல்லாமே லோல இருக்கு இந்த வாரனால. கரெக்டா? எல்லாமே டிப் வாங்கியிருக்கு. வாங்கி லாசஸ் தான் அதிகமா இருக்கு. இப்போ டக்குன்னு வந்து இப்போ இப்படி வச்சுக்கலாம். இப்போ நான் 5 லட்சம் ரூபாய் எனக்கு இருந்த பணத்தை இப்படி பயங்கரமான ஒரு போர்ட்ஃபோலியோல போட்டிருக்கேன். பல விஷயங்கள்ல போட்டிருக்கேன். எல்லாம் ரெட்டில் காட்டுது. எடுத்து பார்த்தா எல்லாமே ரெட்டில் தான் இருக்கும். இன்னைக்கு அதான் சுச்சுவேஷன். அப்படி எல்லாமே ரெட்டில் இருக்கிறப்போ இத்தனை நாளா பயங்கரமான கெயின் எல்லாருக்கும் கொடுத்தது கோல்டு தான். கரெக்டா? கோல்டு தான் வந்து கம்மி விலையில இருந்த ஒரு கோல்டு இன்னைக்கு பயங்கரமா ஷூட் அப் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இன்னைக்கு நான் வந்து ஒரு ஷேரை வித்தா எனக்கு கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான் வரும். நான் கோல்டை வாங்குறப்போ ஒரு சவரன் 80,000 வாங்கினேன். இப்போ ஒரு சவரன் 1.1 லேக் கிட்டத்தட்ட அப்படின்னு வச்சுக்கலாம். 80,000 நான் வாங்கி வச்சுட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு இன்னைக்கு ஹை ரிட்டர்ன்ஸாக கொடுத்து 1.1 லேக். 1.1 லேக்லேருந்து 1 லேக் வந்தாலும் எனக்கு லாபம் தானே. ஆனால் என்னோட மற்ற ஷேர்ஸ் என்னால் விற்க முடியாது. நான் டாடா ஷேரை விற்க முடியாது, பாரத் பெட்ரோலியம் விற்க முடியாது, ஹெச்டிஎஃப்சியை விற்க முடியாது. ஹெச்டிஎஃப்சி எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க நிறைய பேர், அதெல்லாம் விற்க முடியாது. ஏன்னா எல்லாம் நெகட்டிவ்ல காட்டுது. எதை வித்தாலும் நெகட்டிவ்ல காட்டுது. இன்னைக்கு ஆனால் எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா கையில் பணம் வேணும். அப்போ எனக்கு இன்னைக்கு அவசர பணம் வேணுங்கிற போது என்னோட ஷேர்ஸையோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸையோ பாண்ட்ஸையோ வித்தா எனக்கு பணம் வராது. ஏன்னா எல்லாம் நெகட்டிவ்ல இருக்கு. இன்னும் ஒரு 1 இயர் வெயிட் பண்ணாதான் திரும்ப கிரீன் ஆகும். இமீடியட் கிரீனா எனக்கு காட்டுறது கோல்டு. அதனால நான் என்ன பண்ணிடுறேன், கோல்டை வித்துறேன். நான் கோல்டை வாங்கி நிறைய வச்சிருந்தேன்ல, இப்போ அதை வித்தாதான் எனக்கு கை காசு வரும். ஓரளவுக்கு டீசென்ட் ரிட்டர்ன் வரும். என்னதான் அது 1.2 லேக்ஸ்லேருந்து 1 லேக் ஆனாலும் நான் 50,000 60,000 தானே வாங்கினேன். ஸோ அப்போ எனக்கு 1 லட்சம் வந்தாலும் 1 லட்சம் கேஷ் தான். ஆனால் ஷேர்ஸை வித்தா எனக்கு 1 லட்சம் வராது. இதுதான் எனக்கு இருக்க பிரச்சனை. ஸோ அப்போ நான் கோல்டை விற்கிறேன். இதனாலேயே லிக்விடிட்டி தேவைப்படணும்னு நினைச்சிட்டே நிறைய பேர் கோல்டை விற்றதுனால கோல்டோட செல்லிங் அதிகமாகி கோல்டோட விலையும் குறையுது. இதான் வந்து இந்த இங்க இங்க இந்த டேப்லர் காலம்ல சொல்லியிருப்பாங்க. லிக்விடிட்டி ஸ்ட்ரெஸ் ஹையா இருக்கிறதுனால செல்லிங் ப்ரெஷர். நாலாவது அந்த பாயிண்ட் இருக்குல்ல. மிச்சம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த நாலுத்தையுமே அவன் டேப்லர் காலம் போட்டான். அந்த அளவுக்கு இது ஆர்வமா இருக்கு. நீங்க இந்த ஒரு நாய் வந்து ஃபெச்சு விளையாடுறப்போ ஒரு ஆர்வமா இருக்கும். பாலை தூக்கி போடு, பாலை தூக்கி போடு அப்படின்னு நான் ஆடினே இருப்பேன். அப்படின்னு நம்ம பாலை தூக்கி போட்டா அது போய் எடுத்துட்டு வந்து திரும்ப வந்தா தூக்கி போடு தூக்கி போடு தூக்கி போடுன்னு சொல்லும். சாட் ஜிபிடி அதை உனக்கு வேற என்ன பண்ணி தரணும், அது பண்ணி தரட்டா. எல்லாத்தையும் பயங்கரமான ஆர்வ கோளாறு. நம்மளை விட பெரிய ஆர்வ கோளாறா இது இருக்கு. சரி நீ பண்ணி கொடு, ஏதோ ஒன்று பண்ணி கொடு. நீங்க கரெக்டா யூஸ் பண்ணா அது வந்து உங்களோட பெட்டு தான். நீங்க அதை பெட்டா வச்சுக்கிட்டீங்கன்னா சூப்பரா அது கூட விளையாடலாம். ஸோ அந்த லிக்விடிட்டி இஷ்யூ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? அந்த ஆங்கிள் மட்டும் அது வந்து ஆக்சுவலி இங்கே ஒரு எக்ஸ்பிளேஷனாக இருக்கும். ஓகே, ஸோ இதான் வந்து கோல்டோட லாஜிக்கு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஸோ ஃபைனலாக வந்து கன்க்ளூஷனில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். இன்னொன்று என்னதுன்னா, இப்போ ஜென்ரலாக வந்து இப்போ இது எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ சிம்பிளாக வந்து இந்த ஆர்டிக்கல்ல இருந்த கன்க்ளூசிவ் பார்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னதான் கோல்டு எல்லாரும் வித்தாலும் கோல்டோட டிமாண்ட் எல்லாம் என்னைக்குமே குறையாது. இது டெம்பரரி தான். இப்போ இன்னைக்கு கோல்டு விலை குறையுதுங்கிறதுனால கோல்டு வர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டானா கிடையாது. என்னைக்குமே மேப் எப்படி இருக்கும்னா இப்படிதான் இருக்கும். நீங்க அதை நோட் பண்ணியே பாருங்க. கோல்டோட மேப்பை நீங்க என்னைக்கு பார்த்தாலும் இப்படிதான் இருக்கும். குறையலாம், ஆனா ஏறும். ஸோ குறைஞ்சதை விட அடுத்த வாட்டி ஏறுறப்போ நிறைய ஏறும். இப்போ குறையுது, ஆனா அடுத்த வாட்டி ஏறப்போ நிறைய ஏறுது. திரும்ப குறையுது, அடுத்த வாட்டி ஏறப்போ நிறைய ஏறுது. ஸோ நெட்டா பார்க்குறப்போ அது வந்து ரைசிங்ல தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம இந்த ஏதோ ஒரு ஃபால்ல இருக்கோம் இப்போ, அவ்வளோதான். ஸோ இதனால கோல்டுக்கு எண்டெல்லாம் இல்லை, அது நிச்சயமா ஏறும். ஆனால் இந்த இன்னொரு 1 இயர் ஆகலாம், அவ்வளோதான். ஒரு 6 மந்த்ஸ் ஆகும் அப்படிங்கிறத வந்து நம்ம இதுல இருந்து நோட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி வந்து இன்னும் வந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்து தன்னுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ், இது ஒரு முக்கியமான ட்ரெண்ட். ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ல என்னென்னலாம் இருக்கு? நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஃபாரின் கரன்சி அசட்ஸ், கோல்டு, அப்புறமா தான் வந்து எஸ்டிஆர்லாம் இருக்கும். எஸ்டிஆர் ரிசர்வ் ட்ரான்சி. ஸோ இப்போ வந்து ஃபாரின் எல்லா நாடுகளும் வந்து இந்த ரஷ்யன் கிரைசிஸ்க்கு அப்புறம் ஒரு ஷிஃப்ட் ஆயிருக்கு. எல்லாருமே பொதுவாக வந்து ஃபாரின் கரன்சி அசட்ஸ் நிறைய வச்சுப்பாங்க, கோல்டும் வச்சுப்பாங்க. ஃபாரின் கரன்சி அசட்ஸ்னா வெறும் டாலர் வந்து லிக்விடா வச்சிருக்க மாட்டேன் இல்லை, அமெரிக்கன் டாலர்ஸ்ல செக்யூரிட்டி வச்சிருப்பாங்க. யூஎஸோட செக்யூரிட்டி, ஜப்பானோட செக்யூரிட்டி, செக்யூரிட்டியா வச்சிருப்பாங்க, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸா. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ரஷ்யன் வார் அப்போ ரஷ்யன் மேல சாங்ஷன்ஸ் போட்டதுனால இப்போ ரஷ்யாவும் என்ன பண்ணிருக்கோம், நிறைய அமெரிக்கன் கவர்மெண்ட் செக்யூரிட்டி வாங்கி வச்சிருக்கோம்ல. ரஷ்யா இஸ் ஆல்சோ இன்வெஸ்டட் இன் அமெரிக்கன் கவர்மெண்ட் செக்யூரிட்டி அண்ட் ஜாப்பனீஸ் கவர்மெண்ட் செக்யூரிட்டி, யூரோவுடைய கவர்மெண்ட் செக்யூரிட்டி இன்வெஸ்ட் பண்ணி அவனும் ஒரு ரிசர்வ் வச்சிருக்கான். ஆனால் இந்த வார் ஆரம்பிச்சோன்னா ரஷ்யாவை சாங்ஷன் பண்றங்கிற பேர்ல நீ இன்வெஸ்ட் பண்ண எந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டியும் நாங்கள் ரிட்டர்ன்ஸ் மெச்சூரிட்டி கொடுக்க மாட்டோம்.
வாங்கி வச்சிருக்கா, மெச்சூரிட்டி அன்னைக்கு ரிடம்ஷன் கொடுக்கணும்ல. அமெரிக்கா என்ன சொல்லிட்டான், நீ அமெரிக்கன் செக்யூரிட்டி எது வாங்கி வச்சாலும் மெச்சூரிட்டி அன்னைக்கு நான் திரும்ப கட்ட மாட்டேன்டான். ஆல் வெஸ்டர்ன் நேஷன் தே சாங்ஷன் ரஷ்யா அண்ட் தே சேட் தட் நீ எங்களோட கவர்மெண்ட் செக்யூரிட்டி வச்சிருந்தா எதுல இருந்து உனக்கு ரிட்டர்ன் வராது அப்படின்னு ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு, ரஷ்யாவோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் குறைஞ்சிடுச்சு. அப்போ ரஷ்யனோட இந்த லெசன்ஸ்ல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், ஆனா நம்மளுடைய இந்த ஹார்டு கரன்சி எல்லாம் வெஸ்டர்ன் நாடு தான். ஒரே ஒரு கரன்சி தான் உங்களுக்கு வந்து சைனா இருக்கு, மிச்சம் நாலுமே என்னது, யூஎஸ், யூரோ, என்னு, பவுண்டு, நாலுமே வெஸ்டர்ன் நேஷன்ஸ் அதோட கரன்சிஸ் தான். ஸோ இந்த வெஸ்டர்ன் நம்பி நம்ம அவங்க கவர்மெண்ட் செக்யூரிட்டியில் பணம் போட்டு வைக்கிறப்போ நாளைக்கு நம்மளை ஹராஸ் பண்ணணும்னு நினைச்சா இப்படி பண்ணலாம். ஏன் அமெரிக்காவை பார்த்தா எல்லாருக்கும் ஒரு தாட் வருது அப்படின்னா, நம்ம எல்லாம் அவன் கவர்மெண்ட் செக்யூரிட்டி தான் போட்டு வச்சிருக்கோம், உங்க கவர்மெண்ட் செக்யூரிட்டிலாம் உனக்கு திரும்ப தர மாட்டேன்ட்டானா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம். அப்போ அந்த ஒரு செக்கம் வச்சிருக்கோம். அதான் டாலர், பெட்ரோ டாலர்ஸ், டாலர் டாமினன்ஸ் அதெல்லாம் பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ இனிமேல் நம்ம ஃபாரின் கரன்சி அசட்ஸை குறைச்சி கோல்டு அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஷிஃப்ட் வந்து ஆஃப்டர் ரஷ்யன் கிரைசிஸ்க்கு அப்புறம் எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸும் முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்குன்னா, சரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணுவோம், ஃபாரின் கரன்சியில் வச்சுப்போம் டாலர்ஸ், ஆனால் கோல்டோட ஷேரை அதிகப்படுத்துவோம். கோல்டு என்றைக்குமே செகண்டாக தான் இருக்க போகுது, பட் அதோட ஷேர் வந்து ஏறப்போகுது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ டாலரோட ஷேர் வந்து ஃபாரெக்ஸ் ரிசர்வில் எல்லா நாட்டுக்கும் டாலரோட ஷேர் இன்னும் வந்து 60% இருந்தாலும் இப்போ வந்து இன்னும் வந்து இப்போ தே ஹாவ் டு பை ஆயில் ஆர்டிஃபை இம்போர்ட்ஸ், அதனால வந்து டாலர்ஸோட டிமாண்ட் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ இதனால டாலர்ஸ்க்கு எந்த பாதிப்பும் வரப்போறது இல்லை. ஆனால் வந்து அதுக்காக கோல்டோட டிமாண்ட் ரீசென்ட்லி தே ஹவ் ரைசன். அண்ட் ஆஃப்டர் தி யூஎஸ் சாங்ஷன்ஸ் ஆன் தி வெஸ்டர்ன் அலிஸ் இந்த ரஷ்யன் ஃபினான்ஷியல் அசெட்ஸ் ஹெல்ட் இன் தி வெஸ்டர்ன் பேங்க்ஸ் இருக்கிறதுனால எவ்ரி ஒன் ஹஸ் டிசைடட் டு கோ ஃபார் கோல்டு. So central banks they have started accumulating gold and they are also trying to get gold, which is a physical asset that cannot be frozen with sanctions. So நம்ம கோல்டை வாங்கி நம்ம மும்பையில் வச்சுக்கிட்டா அமெரிக்காவில் என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால அது. ஸோ வில் கோல்ட் ப்ரைஸஸ் ஸ்டே லோ, தங்க விலை குறைஞ்சிச்சு இனிமேல் நம்ம எல்லாமே வாங்கிடலாமா அப்படின்னா கிடையாது. கோல்டு வில் நெவர் பி லோ, இட் வில் ரைஸ். இது வந்து டெம்பரரி தான். ஸோ ப்ரைஸ் கரெக்ஷன்ஸ் வந்த பிறகு எப்பப்பெல்லாம் ஃபால் ஆயிருக்கோ அப்போ இமீடியட்டாக ரைஸும் ஆயிருக்கு, எப்பப்பெல்லாம் ரைஸ் ஆயிருக்கோ அப்போ இமீடியட்டாக ஃபாலும் ஆயிருக்கு. ஃபிசிக்கல் ஜுவல்லரி தான் சாஃப்ட் அண்ட் ஆயிருக்கு. தங்க விலை ஏறிடுச்சுன்னு ஒரு சிலர் வாங்காமல் இருந்திருக்கலாம், ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு என்றைக்குமே டிமாண்ட் குறையாது. ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணுறவங்களாம் லாங் டர்முக்கு தான் பண்ணுறாங்க. இந்த ஒரு வாரனால யாரும் வித்துற மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இதோட லாஜிக். ஃபிசிக்கல் டிமாண்ட் ஆஃப் கோல்ட் இஸ் ஆல்வேஸ் ஹை. ஸோ அதனால் வந்து அது வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ ஃபைனலாக என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ இந்த வெஸ்ட் ஏஷியன் கிரைசிஸ் இருக்கிறதுனாலையும் ஆயில் ப்ரைஸ் ஏறுறதுனாலையும் என்ன வரலாம் அப்படின்னா, குளோபல் எக்கனாமிக் ஸ்லோடவுன்னால ஜிடிபி குறையலாம், ஆனால் ஆயில் ப்ரைஸ் ஏறினதுனால இன்ஃப்ளேஷன் வரலாம். ஸோ ஸ்டாக்ஃப்ளேஷனரி சுச்சுவேஷன் திரும்ப வர வாய்ப்பு இருக்குது. வாட் இஸ் ஸ்டாக்ஃப்ளேஷன்? லோ ஜிடிபி க்ரோத், ஹை இன்ஃப்ளேஷன் சைமல்டேனியஸாக வருது. ஏன்னா ஹை ஜிடிபி க்ரோத் இருக்கிறப்ப ஹை இன்ஃப்ளேஷன் இருக்கும். லோ ஜிடிபி க்ரோத் அண்ட் ஹை இன்ஃப்ளேஷன் சைமல்டேனியஸாக இருக்கிறது தான் ஸ்டாக்ஃப்ளேஷன். ஸோ ஸ்டாக்ஃப்ளேஷனரி கண்டிஷன்ஸ் வந்து வரலாம் அப்படிங்கிறது தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஸ்டாக்ஃப்ளேஷனாக இருக்கிறப்போவும் அந்த மாதிரியான நாடுகளுக்கு கோல்டு தான் ஒரு சப்போர்ட் தான். ஸோ லாங் டேர்மில் என்றைக்கும் கோல்டோட டிமாண்ட் இருக்கும். கோல்டு வில் சர்டன்லி அப்ரிஷியேட் இன் ஃபியூச்சர். திஸ் இஸ் அ டெம்பரரி சுச்சுவேஷன். அதான் வந்து நம்ம நோட் பண்ணிக்கிறோம். ஸோ கிளியரா?